அத்தியாயம் 1. சென்னை பெசன்ட் நகர். 7 மணி காலையில் ஸ்வெட்டர் அணிந்த சூரியன் பனிக்காற்றுடன் கலந்து வீரியமில்லாத வெளிச்சக்கரங்களால் பங்களாவின் ஜன்னல்களை தட்டி கொண்டிருந்தான். எழில் மலர் என்று அந்த பங்களா தன் முகப்புச் சுவரில் பெயர் பதித்து கொண்டிருந்தது. மதில் சுவர் ஓரமாக வெள்ளை மற்றும் ரோஜா நிறத்தில் காகித மலர்கள் தாங்கிய செடிகள். மரக்கூண்டு அருகே சீருடை அணிந்த காவல்காரன் காலை செய்தித்தாள்களை எல்லாம் சுருட்டிக்கொண்டு நடந்து பங்களாவின் உள்ளே சோஃபா நாற்காலிகளை துடைத்து கொண்டிருந்த பெண்ணிடம் கொடுத்தான். அவள் அதை வாங்கி கொண்டு படிகள் ஏறி மாடியறையின் கதவில் தட்டிவிட்டு தள்ளி திறந்து உள்ளே வந்தாள். படுக்கை காலியாக இருந்தது. குளியல் அறையிலிருந்து தண்ணீரின் சத்தம் கேட்டது. அவள் செய்தித்தாள்களை டீபாய் மேல் வைத்துவிட்டு கலைந்திருந்த போர்வையை மடித்து வைத்தாள். ஜன்னல்களின் கதவுகளை தள்ளி திறந்து கொக்கி போட்டாள். படுக்கை அருகில் இருந்த இரவு குடித்துவிட்டு வைக்கப்பட்ட பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறும் முன்பாக கேலண்டரில் தேதி கிழித்தாள். குளியலறை கதவு திறந்து அறைக்குள் வந்தாள் ராதா. அவள் உதடுகள் தெய்வ ஸ்லோகத்தை முணுமுணுத்து கொண்டிருந்தன. ராதா வயலட் நிற சேலை கட்டி உயரமாய் இருந்தாள். தலைக்கு குளித்து துண்டு கட்டி அதன் ஈரம் ஜாக்கெட்டின் முதுகை நனைத்திருந்தது. ராதா சிவந்த நிறமாய், கன்னங்கள் உப்பலாய், பற்கள் வரிசையாய், வட்ட முகமாய், ரோஜா உதடுகளாய், சுருள் கேசமாய் அழகாய் இருந்தாள். ஒற்றை வைரக்கல் பதித்த மூக்குத்தி சுடர்விட்டது. ராதா கண்ணாடி பார்த்து நின்றாள். துண்டவிழ்த்து கூந்தல் உதறி கருவிக்கொண்டு உலர்ந்த காற்றை தடவ விட்டு உலர்த்தி பின்னலிட்டாள். வட்ட குங்கும பொட்டிட்டு வகிட்டின் தொடக்கத்திலும் வைத்து கொண்டாள். நின்றவாறே செய்தித்தாள்களில் ஒன்றை எடுத்து அவசரமாக புரட்டி விளையாட்டு பகுதியை எடுத்தாள். ஓங்கின கிரிக்கெட் மட்டையுடன் பிரசுரமாகியிருந்த தன் கணவன் ஆனந்தின் படம் பார்த்து பரவசமானாள். பத்திரிகைகளிலும் ஆனந்தின் ஆட்டத்தை எப்படி விமர்சித்திருக்கின்றன என்று படித்து பார்த்த பிறகுதான் அறையை விட்டு வெளியேறினாள். கீழே இறங்கி வந்து பூஜை அறைக்குள் நுழைந்து டேப்பை ஓடவிட அது சுப்பிரபாதம் ஒலிக்கத் தொடங்கியது. தயாராய் வைக்கப்பட்டிருந்த மலர் சரத்தை எடுத்து படங்களில் தொங்கின நேற்றைய வாடின சரத்தை நீக்கிவிட்டு அணிவித்தாள். குத்து விளக்குகள் பொருத்தி கற்பூரம் காட்டி கை குவித்து வணங்கினாள். மனம் மௌனமாக பிரார்த்தித்தது. முருகா, என்னை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்ட பிறகு என் கணவனுக்கு இந்த 2 வருடங்களில் எதிலுமே வெற்றிதான் கிடைக்கிறது. வெறும் ஆட்டக்காரராக இருந்தவர் அணி தலைவராக்கப்பட்டார். இவர் தலைமையில் ஆஸ்திரேலியா சென்று தொடர் வெற்றிகளை பெற்று தாயகத்திற்கு பெருமை சேர்த்தார். எல்லா பத்திரிகைகளும் ஓஹோவென்று உயர்த்தி எழுதத் தொடங்கின. வாய்ப்புகள், வசதிகள், பரிசுகள், பாராட்டுகள் என்று எல்லாம் குவிகின்றன. இந்த புகழும் பெருமையும் அவருக்கு என்றும் தொடர உன் அருள் தேவை. பூஜை அறையை விட்டு வெளியே வந்தாள் ராதா. அம்மா, உங்களை பார்க்க ராணி பத்திரிகையிலிருந்து வந்திருக்காங்க. ராதா வரவேற்பறைக்கு வந்ததும் காத்திருந்த நிருபர் புன்னகைத்து கை கூப்பினார். வணக்கம் சொல்லி எதிரே அமர்ந்து, அவர் பம்பாயில் விளையாடிக்கிட்டு இருக்காரு, இன்னும் 3 நாள் கழிச்சு தான் சென்னை வருவாரு என்றாள். தெரியுமே, நான் உங்களைத்தான் பேட்டி காண வந்தேன். என்னையா? ஆமாம், பிரபலங்களோட திருமதிகளை சந்திச்சு சில கேள்விகள் கேட்டு ஒரு கட்டுரை வெளியிட தீர்மானிச்சோம். விளையாட்டுத்துறையில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அது கண்டிப்பா ஆனந்த் மட்டும்தான். அவரோட இந்த புகழ் வாழ்க்கையில் உங்களோட பங்கு என்னங்க? நான் அவருக்கு உற்சாகம் தர மாதிரி பாராட்டி பேசுறதோட சரி, அவருக்கு பிரச்சனை எதுவும் இல்லாம வீட்டு நிர்வாகத்தை நானே கவனிச்சுக்கிறேன். உண்மையா சொல்ல போனா எனக்கு கல்யாணத்துக்கு முன்னால கிரிக்கெட் பத்தி அதிகமா தெரியாது, ஆர்வமும் கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகுதான் நான் அதுல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன். வேலைக்கார பெண் காப்பி எடுத்து வந்து நிருபர் முன் வைத்தாள். உங்க கல்யாணம் காதல் கல்யாணமா? இல்லைங்க, நான் ஒரு வகையில் அவருக்கு அத்தை பொண்ணு உறவு. பெண் பார்க்க வந்தப்போ தான் அவரை முதலா பார்த்தேன். உங்கள் கணவர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் என்ன? அவர் ஒரு பிரபலமான விளையாட்டு வீரருங்கிறதால நிறைய ரசிகர்கள் உண்டு, ரசிகைகளும் உண்டு. அவர் ரசிகர்கள் கிட்ட பேசினா எனக்கு பெருமையா இருக்கும். அதே சமயம் கூட்டமா ரசிகைகள் சூழ்ந்துக்கிறப்போ இவர் சிரிச்சு பேசினா எனக்கு பொறாமையா இருக்கும். நான் இவர்கிட்ட தனிமையில சண்டை போடுவேன். நான் எப்படி அவங்கள புறக்கணிக்க முடியும்னு என்ன சமாதானப்படுத்துவாரு. அவர் நிலைமை எனக்கு புரிஞ்சாலும் எனக்கு அது மட்டும் பிடிக்காது. சில ரசிகைகள் வேணும்னே மேலே வந்து விழுவாங்க, தொட்டு பார்ப்பாங்க. டெல்லியில் ஒருத்தி கட்டிப்பிடிச்சு முத்தமே கொடுத்துட்டா. நான் 3 நாளைக்கு அழுதேன். என்னை சமாதானப்படுத்துறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. உங்கள் கணவர் இந்த விஷயத்தில் எப்படி? கலகலப்பாக பேசுவார், அதோட சரி. என் மேலே அவருக்கு கொள்ளை பிரியம். வினு தீப்திங்கிற பெண் ஆனந்த காதலிக்கிறதா அறிக்கை விட்டு போன மாதம் பத்திரிகைகளில் எல்லாம் வந்ததே, நீங்கள் பார்த்தீங்களா? அந்த கன்றாவியை நானும் படித்தேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இவருக்கு பெண்கள் கிட்ட இருந்து வர்ற கடிதங்கள்ல கால்வாசி காதல் கடிதங்கள். பக்குவம் இல்லாம ஒரு பிரபலத்தோட தன்னை இணைச்சு தானும் பிரபலமாக தேடிக்கிற மலிவான முயற்சிகள்.
அந்த அறிக்கையில ஆனந்தும் தன்னை நேசிக்கிறதா வினுதீப்தி சொல்லியிருந்தாளே. அந்த அறிக்கையே அபத்தம்னு சொல்றேன், நீங்க துருவி துருவி கேட்குறீங்களே. என் கணவரை பத்தி எனக்கு தெரியும். தன்னை நேசிக்கிறதா சொல்றவங்களை எல்லாம் அவரும் நேசிக்கிறதுன்னா 1000 பேருக்கு மேல அவர் நேசிச்சாகணும். பேட்டி போதுமே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ராதா எழுந்து கொண்டதும் நிரூபரும் பேனாவை மூடி பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு எழுந்தார். நன்றி சொல்லி புறப்பட்டார். அவர் வந்த ஸ்கூட்டரின் சத்தம் வினாடிகளில் தேய்ந்தது. ராதா தனக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்து தொலைபேசி எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பம்பாய் தொடர்புக்கு எண் சுழற்றி ஆனந்த் தங்கியிருக்கும் ஹோட்டலின் எண் சுழற்றினாள். ராதா பேசுறேன், தூங்கி எழுந்தாச்சா கண்ணா? இப்பதான் எழுந்தேன் ராதா. பேப்பர் பாத்தியா? பார்த்துட்டு தானே பேசுறேன். ஒரு பத்திரிக்கை விடாம உங்களை அப்படி தூக்கி எழுதியிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? ஓய்வு தினத்துல என்ன செய்வாங்க? ஓய்வு எடுப்பாங்க. இன்னைக்கு பூரா நல்லா தூங்க போறேன். எப்போ வர்றீங்க? 10ஆம் தேதி விமானத்துல வரேன் டியர். சரி வச்சிடவா, நாளைக்கு காலையில கூப்பிடுறேன் என்று வைத்தாள் ராதா. சரி டியர் என்று வைத்தான் ஆனந்த். போர்வையை இழுத்து விட்டு கொண்டான். யார்? உங்க மனைவிதானே என்று அவனுக்கு அருகில் அதே போர்வைக்குள் இருந்த வினுதீப்தி கேட்டாள், அவன் மேல் சாய்ந்தபடி. ஆனந்த் மௌனமாக தலையசைத்தான். கை நீட்டி சிகரெட் பெட்டி எடுத்து ஒன்றை உருவி உதடுகளில் பொருத்த வினுதீப்தி உடனே அதை பிடுங்கி 2ஆக உடைத்து எறிந்தாள். எனக்கு சிகரெட் புகை பிடிக்காதுன்னு சொல்லியிருக்கேன் தானே? மறந்துட்டேன் வினு, சாரி என்றான் ஆனந்த். மீசையை மலித்திருந்தான். தலையில் 2 காதோரங்களில் மட்டும் செம்பட்டை தட்டினது போல செயற்கையாக சாயம் பூசியிருந்தான். நேரமாச்சு, எழுந்திருக்கலாம். ஆனந்த் போர்வையை விலக்கி எழுந்து கலைந்திருந்த தனது லுங்கியை கட்டிக்கொண்டு ரப்பர் செருப்புகள் அணிந்தான். எழுந்து அமர்ந்து கொட்டாவி விட்டு, என்ன அவசரம் இப்போ என்ற வினுதீப்தி மெலிதான இரவு உடையில் இருந்தாள். அது அவள் உடலின் வனப்பு எதையும் ரகசியமாக்கவில்லை. வினு, எவ்வளவு பெரிய துரோகம் இது என்று பிரஷில் பேஸ்ட் பிதுக்கிக் கொண்டே அவளை பார்த்து சிரித்தபடி கேட்டான் ஆனந்த். யாருக்கு செய்யற துரோகம் ஆனந்த்? ராதாவுக்கு தான். அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா தெரியுமா? தாலி கட்டிக்கிட்ட எல்லா பொண்டாட்டிகளும் எல்லா கணவர் மேலையும் வைக்கிற அதே நம்பிக்கை தான் ஆனந்த். நம்ம சந்திப்பும் சரசமும் இதான் முதல் தடவைனா துரோகத்தை பத்தி கவலைப்படலாம். வெள்ளி விழா கொண்டாட போறோம். இது தப்பில்லையா? முறையா கல்யாணம் பண்ணிக்காம இப்படி அத்துமீறி பழகிறது தப்பு தான். ஒருவேளை நான் கர்ப்பமாயிட்டா இந்த தப்பு உலகம் பூரா தெரிஞ்சிடும். அதுக்காகத்தான் நான் உங்களை வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. வினு, தப்போ சரியோ, உன்னோட துணிச்சலான நடவடிக்கைகளால என்ன கவர்ந்துட்ட. உன் அழகும் பேச்சு திறமையும் என்ன அடிச்சு போட்டுடுச்சு. உன்னை என் வாழ்க்கையிலிருந்து தவிர்க்க முடியும்னு எனக்கு தோணல. ராதா அன்பான பொண்ணு தான், எந்த குறையும் சொல்ல முடியாதுதான். ஆனா சலிச்சு போனது நிஜம். அந்த நேரம் பார்த்து மின்னல் மாதிரி என்ன நீ கொத்திக்கிட்ட. எத்தனை நாளைக்கு இப்படி ரகசியமா ஒரு வாழ்க்கை வாழறதுன்னு எனக்கு புரியல. வினுதீப்தி அவன் எதிரில் வந்து ஒயிலாக சோம்பல் முறித்து விட்டு அவன் தோள்களில் தொற்றிக்கொண்டு தன் 2 விரல்களை காட்டினாள். 2ல 1 தொடுங்க. எதுக்கு? அட சும்மா தொடுங்களே. சற்று யோசித்து விட்டு ஆனந்த் ஒரு விரலை தொட்டான். நன்றி கடவுளே, ராதா வினுன்னு நினைச்சேன். யார் உங்களுக்கு முக்கியம்னு தொட சொன்னேன். நீங்க வினு விரலைத்தான் தொட்டீங்க. மண்டு, இதுக்கு விரல் எல்லாம் தொடணுமா? எப்போவோ மனசை தொட்டுட்டியே டார்லிங். வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் வாழ்க்கை தான் வாழறேன். ராதா வினுதீப்தி 2 பேர்ல யாரையாச்சும் ஒருத்தரை நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும்னா நான் எந்த காரணத்தை கொண்டும் ஒன்றை விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் கன்னங்களில் மாறி மாறி முத்தமிட்டு, அது போதும் எனக்கு என்றாள் வினுதீப்தி. அது போதாது வினு, உனக்குரிய அந்தஸ்தை நான் கொடுத்தாகணும். நீ கேவலமான பெண் இல்ல, என் மேல அன்பை பொழியறவ, என் பிரியத்துக்குரியவ. ராதாவுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. என் மனைவிங்கிற மதிப்பும் மரியாதையும் அவளை மாதிரியே உனக்கும் கிடைச்சாகணும். 2 கல்யாணம்ங்கிறது நாட்டில் நடக்காத விஷயம் இல்லை. நான் பேசுகிறேன் வினு, ராதா கிட்ட பேசுகிறேன். ஊருக்கு போனதும் சரியான சந்தர்ப்பம் அமைச்சு பேசுகிறேன். அவங்க சம்மதிக்கலன்னா? சம்மதிப்பா, அவளுக்கு வேற வழி இல்லை. நாளைக்கே அவளை வீட்டை விட்டு வெளியே போடினா போகிறதுக்கு போக்கிடம் கிடையாது அவளுக்கு. அப்பா அம்மா இல்லை, ஒரே ஒரு அண்ணன் கார் மெக்கானிக்காக இருக்கான். ஏண்டா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு கேட்டா குடும்பம் நடத்துகிற அளவுக்கு பொருளாதார பலம் ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன்பா. அந்த அளவுக்கு தரித்திரம் அங்கே ஆடுது. இவளுக்கு நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு வீட்டோட இருக்கிறத தவிர வேற வழி இல்லை. மணி என்னாச்சு பாரு. வினு கை கடிகாரம் எடுத்து பார்த்து 8:15 என்றாள். 9 மணிக்கு ஒரு பத்திரிகைக்காரனை வர சொல்லியிருக்கேன். அப்போ நீ இங்கே இருக்கிறது நல்லா இருக்காது. ஓ ரூமுக்கு போயிடு வினு. இந்த ரகசிய வாழ்க்கையினால உங்களுக்கு தான் ஏகப்பட்ட செலவு. தனித்தனியாக ரூம் போட்டு தனித்தனியாக பயணம் செஞ்சு சீக்கிரம் இதுக்கு முடிவு கட்டுங்க ஆனந்த் என்று அவன் கன்னத்தில் தட்டிவிட்டு அவிழ்த்து போட்டிருந்த தன் சுடிதார் உடையை அணிய ஆரம்பித்தாள் வினுதீப்தி. அத்தியாயம் 2. சென்னை விமான நிலையம். பம்பாய் பந்தயத்தில் இந்திய அணிக்கு வெற்றி தேடித்தந்த கேப்டன் ஆனந்தை
வரவேற்க திரளாக ரசிகர்கள் கூடியிருந்தார்கள். மலர் மாலைகளும் ஜரிகை மாலைகளும் பூச்செண்டுகளும் வைத்திருந்தார்கள். ஆனந்த் என்றால் வெற்றி என்றும் சூப்பர் ஸ்டார் ஆனந்த் என்றும் ஆங்கிலத்தில் எழுதின அட்டைகளை பிடித்திருந்தார்கள். சில பெண்கள் ஆனந்த் என்று எழுதின பனியன் அணிந்திருந்தார்கள். தவிர பத்திரிகைக்காரர்களும் புகைப்படக்காரர்களும் கூட வரப்போகிற விமானத்திற்காக காத்திருந்தார்கள். சற்று தள்ளி ஒரு நாற்காலியில் அமர்ந்து அந்த ஆரவாரத்தையும் உற்சாகத்தையும் கண்களில் பெருமிதம் மின்ன பார்த்து கொண்டிருந்தாள் ராதா. ராதா பட்டுச்சேலை கட்டியிருந்தாள். அவள் அருகில் டிரைவர் கை கட்டி நின்றிருந்தான். உதவி பெண் அருகில் வந்தாள். விசாரிச்சம்மா, விமானம் 15 நிமிஷம் தாமதமா வருதான். விமான நிலைய வாசலில் ஆட்டோவில் இருந்து இறங்கினான் விஜயன். கையில் சின்னதாக ஒரு மாலை வைத்திருந்தான். காக்கி பேண்ட்டும் காக்கி சட்டையும் அணிந்திருந்தான். அவன் உடைகளில் அங்கங்கே திட்டாக கிரீஸ் அழுக்குகள் இருந்ததை லட்சியம் செய்யாமல் நடந்து, பம்பை விமானம் இன்னும் வந்துடலையே என்று விசாரித்து கொண்டான். பரபரப்பாக தேடி தன் தங்கை ராதாவை பார்த்து அவள் அருகே விரைந்து வந்து நின்றான். சட்டம் மாத்திக்க கூட நேரம் இல்லாம மெக்கானிக் ஷாப்ல இருந்து அப்படியே ஓடியாந்துட்டேன். நல்ல வேளை, விமானம் தாமதமா வருதாமே என்றான். ஆமா, மச்சான அக்கறையோட வரவேற்க வந்தது இருக்கட்டும், என்ன 10 நாளா வீட்டு பக்கமே காணோம் என்றாள் ராதா. கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு ராதா, இல்லன்னா வரமாட்டேனா? என் தங்கச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யாரை கேட்கணும்? சரி சரி, அவர்கிட்ட கை குலுக்கிட்டு அப்படியே நழுவிடாம வீட்டுக்கு வா. மத்தியானம் விருந்து இன்னைக்கு, சாப்பிட்டுட்டு போ, புரிஞ்சுதா? பம்பாய் விமானத்தின் வருகை பற்றி அறிவிப்பு வந்ததும் கூட்டம் லேசாக பரபரத்தது. சில நிமிடங்களில் விமானம் வந்து கட்டடத்திற்கு நேராக தூரத்தில் நின்றது. படிக்கட்டுகள் சுமந்த வேன் சென்று அதன் வாசல் பகுதியில் படிக்கட்டை பொருத்தியதும் கதவு திறந்து பயணிகள் இறங்கி வரத் தொடங்கினார்கள். கருப்பு நிற கோட் சூட்டில் ஆனந்த் படிக்கட்டில் இறங்கிக் கொண்டே தூரத்து கூட்டத்தை நோக்கி கையசைத்தான். அவன் நடந்து வர வர இங்கே தாள நயத்தோடு கைத்தட்டத் தொடங்கினார்கள். கூச்சலிடத் தொடங்கினார்கள். மச்சானுக்கு ஒவ்வொரு தடவையும் வரவேற்பு பிரமாதமாகிட்டே வருது ராதா. ஒரு கட்சி தலைவருக்கு வர்ற கூட்டம் மாதிரி இருக்கு பாரேன். அவர் இன்னும் எங்கேயோ போக போறாரு என்றான் பூரிப்புடன் விஜயன். ஆனந்த் விமான நிலைய கட்டடத்திற்குள் நுழைந்ததுமே கேமராக்கள் பளிச்சிடத் தொடங்கின. கும்பல் அவனை சூழ்ந்து கொண்டது, மாலையிட்டது, கைப்பிடித்து குலுக்கியது, ஆட்டோகிராஃப் நோட்டை நீட்டியது. எல்லோரையும் புன்னகையுடன் சமாளித்து நடந்தான். இந்த பந்தய வெற்றி பத்தி என்ன சார் சொல்றீங்க? உழைப்புக்கும் கூட்டு ஒத்துழைப்புக்கும் கிடைச்ச வெற்றி. ஒருவாறு கூட்டத்தை சமாளித்து விலகி ராதா இருந்த இடத்திற்கு வந்தான். கூட்டமும் கேமராக்களும் தொடர்ந்தன. தூள் மச்சான் என்று விஜயன் ஆனந்தின் கைப்பிடித்து குலுக்கி மாலையிட முற்பட்ட போது தடுத்தான் ஆனந்த். ஏன், இன்னும் சின்ன மாலையா கிடைக்கலையா என்று விஜயன் கையிலேயே மாலையை திருப்பி தந்துவிட கூட்டம் சிரித்தது. விஜயன் முகம் சிவந்தான். விருட்டென்று விலகினான். உதடுகள் துடிக்க தன் அண்ணனை பார்த்த ராதாவின் தோளில் கை போட்ட ஆனந்த், சிரி ராதா, போட்டோ எடுக்கிறாங்க பாரு என்றான். ராதாவால் சிரிக்க முடியவில்லை. கட்டிலில் ராதா முழங்கால்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்க தன் கோட்டை கலற்றி மாட்டிவிட்டு டையை கலற்றி கொண்டே, என்ன ராதா, வந்ததுலேருந்து எதுவுமே பேசாம உம்முன்னு இருக்க என்றான் ஆனந்த். எங்க அண்ணனை அப்படி நீங்க அவமானப்படுத்தி இருக்கணுமா? என்ன சொல்லிட்டேன்? சும்மா கிண்டலாத்தானே சொன்னேன். எது கிண்டல்? அதுவும் அத்தனை பேர் முன்னாடியா? எப்பவுமே உங்களுக்கு என் அண்ணன்னா ஒரு இலக்காரம். அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் அவரோட இயலாமைய ஏதாச்சும் ஒரு வகையில் குத்தி காமிச்சிடுறீங்க. எத்தனை தடவை சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு தெரியுமா? நான் உங்ககிட்ட கேட்டதில்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ள நடந்தது. இன்னைக்கு பொது இடத்துல அப்படி ஏன் அவமானப்படுத்தணும்? ராதா மூச்சிரைக்க கேட்டாள். ராதா, இந்த விஷயத்துல நீ இப்படி அனாவசியமா சண்டை போட்டுக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். இவன் மாலை எடுத்துட்டு வந்து போடலன்னு யார் அழுதாங்க? சின்னதா ஒரு மாலையை தூக்கிட்டு வந்து வேணும்னே என்ன அவமானப்படுத்தினதா நான் ஏன் எடுத்துக்க கூடாது? உங்களை மாதிரி அவர்கிட்ட காசு புரண்டா பெரிய மாலை வாங்கிட்டு வந்திருப்பாரு. மாலை சின்னதா பெருசாங்கிறதா முக்கியம்? அன்போட மெனக்கட்டு வந்தாரே, அதை புரிஞ்சுக்காம. பொல்லாத அன்பு வேணாம், நமக்குள்ள வாதம் வேணாம். ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உன் அண்ணனை பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. விடு, அந்த பேச்சை விடு. எப்படி விடுறது? மத்தியானம் நம்ம வீட்டில் சாப்பிட்லான்னு நான் சொல்லி வச்சிருந்தேன். அண்ணன் விருட்டுன்னு போயாச்சு. நாளைக்கு எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் அவர்கிட்ட பேச முடியும்? இப்போ என்ன செய்யணும்னு சொல்ற? அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றியா? முறைப்பாக கேட்டான் ஆனந்த். இந்த முறைப்பு அவளுக்கு முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்தது. பஸ்பம் செய்து விடுவது போன்ற அக்னி பார்வை. என்ன ஆயிற்று இவருக்கு? இத்தனை கோபம் வந்ததே இல்லையே. நியாயம் என்றால் நியாயம் என்று ஏற்றுக்கொள்பவராயிற்றே. ராதா அமைதியாக நின்றாள். என் பெட்டியை காலி செஞ்சு அழுக்கு துணிகளை சலவைக்கு போட்டுடு. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். கார் சாவி எடுத்துக்கொடு. ராதா மௌனமாக சாவி எடுத்து கொடுத்தாள். ஆனந்த் வெளியேறி சென்றான். சென்னையை விட்டு போய் 15 நாட்கள் ஆயிற்று. இன்றைக்குத்தான் திரும்பி இருக்கிறார். அன்பாய் அனுசரணையாய்
அருகில் அமர்ந்து 2 பேச்சு, ஒரு கொஞ்சல், எதுவும் இல்லை. முன்பெல்லாம் வெளியூர் சென்று திரும்பினால் வேலைக்காரர்கள் இருப்பதை கூட லட்சியம் செய்யாமல் அப்படியே தூக்கி போதும் போதும் என்று சொல்லும் வரை தட்டாமலையாய் சுற்றுபவர் இப்போது இப்படி சுள்ளென்று சீறுவது ஏன்? ராதா நொந்து போன மனதுடன் அவன் பயணத்திற்கு எடுத்துச் சென்ற பெரிய பெட்டியை தூக்கி கட்டில் மேல் வைத்து திறந்தாள். உடைகள், அலங்காரப் பொருட்கள் என்று எடுத்து எடுத்து வைத்து கொண்டிருந்தவள் திடுக்கிட்டாள். அவனது உடைகளுக்கு நடுவில் ஒரு ஜாக்கெட் இருந்தது. பகீர் என்றது. ஒரு பெண்ணின் ஜாக்கெட் இவரின் பெட்டிக்குள்ளே எப்படி? ஏன்? கையில் எடுத்து பார்த்தாள். அந்த ஜாக்கெட்டின் கழுத்து பகுதி இதற்கு மேல் தாழ்வாக வெட்ட முடியாது என்ற நிலையில் இருந்தது. அதை அணிபவருக்கு நிச்சயமாக கட்டான உடல்வாகு என்றும் அறிய முடிந்தது. ராதாவின் உதடுகள் துடித்தன. வெடித்து கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தினாள். என்ன இதன் அர்த்தம்? புரியவில்லையே. ஒருவேளை இவர் எனக்கு துரோகம்? சச்ச, நினைத்து பார்க்கவே சிரமமாக இருக்கிறதே. இவராவது எனக்கு துரோகமாவது நினைப்பதாவது. ஆனால் இந்த ஜாக்கெட்? 2 மணி நேரத்தில் வீடு திரும்பி விசில் அடித்து கொண்டே தன் அறைக்கு திரும்பின ஆனந்தின் முகத்திற்கு எதிரே ஜாக்கெட்டை நீட்டி கடுகடுப்புடன் கேட்டார். என்ன இது? என்ன முட்டாள்தனமான கேள்வி இது? ஓன் ஜாக்கெட்? உளராதீங்க, இது என்னோடதில்ல. சரி, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? இது உங்க பெட்டிக்குள்ள உங்க சட்டைக்கு நடுவில் இருந்துச்சு. ராதா, இப்ப நீ தான் உளர்ற. இதோ பாருங்க, என்ன நேரா பார்த்து பதில் சொல்லுங்க. இப்பத்தான் நான் உங்க பெட்டிக்குள்ள இருந்து இதை எடுத்தேன். ஆனந்த் ஆச்சரியமாக திரும்பினான். என் பெட்டிக்குள்ள பனியன் இருக்கும் நியாயம், ஜாக்கெட் எப்படி இருக்கும்? ராதா, உனக்கு என் மேல ஏதாச்சும் சந்தேகம்னா நேரடியா கேளு. இப்படி குறுக்கு வழியில மடக்கி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்போ இது உங்க பெட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு தெரியாதா? பெட்டிக்குள்ள இருந்ததுன்னு நீ தான் சொல்ற ராதா. அப்ப நான் போய் சொல்றேனா? இல்லைன்னா நான் போய் சொல்றேனா? இதற்கு மேல் எப்படி கேட்பது, என்ன கேட்பது என்று ராதாவுக்கு புரியவில்லை. ஆனந்த் உடை மாற்றிக்கொண்டு, சாப்பாடு நீ போடுறியா வேலைக்காரி போடுவாளா என்றான். ராதா மௌனமாக சமையல் அறைக்கு நடந்தாள். அவளுக்குள் ஏதோ குழப்பம், ஆனால் புரியவில்லை. எங்கோ ஒரு தப்பு நிகழ்கிறது என்று மட்டும் புரிந்தது. அது என்ன? அத்தியாயம் 3. ஆனந்த் பங்களாவின் தோட்ட புல்வெளியில் காலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். மாடியில் தன் அறையில் ஜன்னலில் இருந்து அவனை பார்த்து கொண்டிருந்த ராதாவின் மனம் பெதும்பிக் கொண்டிருந்தது. பம்பாயிலிருந்து வந்து 4 தினங்கள் ஆயிற்று. இந்த 4 நாள்களில் அன்பாய் ஒரு வார்த்தை கூட அவனிடம் இருந்து இல்லை. வந்த நாள்தான் அண்ணன் பிரச்சனையால் கோபம், சரி. பிறகு ஜாக்கெட் பிரச்சனை, சரி. அதற்காக நான் கோபமாயிருந்தால் கூட என்னை சமாதானப்படுத்த வேண்டாமா? மறுநாளே நான் சகஜமாகி எப்போதும் போல இயல்பாக பேசத் தொடங்கிவிட்டேனே. பிறகும் கூட இராணுவ விரைப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? 4 இரவுகளும் அருகருகில் இருந்தும் வீணான இரவுகளாய், ஏக்கப் பெருமூச்சு இரவுகளாய் நகர அனுமதித்த காரணம் என்ன? அப்படியும் நானே வெட்கத்தை விட்டு அவரை அணைத்து கொள்ள முற்பட்ட போதும் எனக்கு தூக்கம் வருது ராதா என்று அதட்டலாய் சொல்லி என்னை ஒரே அடியாய் தவிர்ப்பதற்கு ஏதாவது வலுவான காரணம் இருக்கிறதா? நான் ஒருத்தி இந்த வீட்டில் இருப்பதையே கண்டுகொள்ளாதது போல நடந்து கொள்ளும் இந்த ரகசியமான சித்திரவதை, அமைதியான அவமானம் எனக்கு எந்த குற்றத்திற்காக தரப்படுகிற தண்டனை? இன்றைக்கு கேட்டுவிட வேண்டும். ராதா தோட்டத்திற்கு சென்று பேச முடிவெடுத்த போது தொலைபேசி சினுங்கியது. கையில் எடுத்தாள். ஆனந்த் இருக்காரா என்றது பெண் குரல். ஆமா, இந்த ரசிகைகளுக்கு வேறு வேலை இல்லை. நீங்க யார் பேசுறது? வினுதீப்தின்னு சொல்லுங்க, தெரியும். வினுதீப்தி என்று அவள் சொன்னதும் ராதாவுக்கு உள்ளே சுர்ரென்று ஓர் ஆத்திரம் பொங்கியது. இவள்தானே வெட்கம் கெட்டத்தனமாக அவரை காதலிப்பதாக அறிக்கையெல்லாம் விட்ட பண்பாடில்லாத கழுதை. என்ன விவரம்னு சொல்லுங்க என்றாள் ராதா. அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட எப்படி பேச முடியும்? நீங்க யாரு? வேலைக்காரியா? இல்ல, அவரோட வீட்டுக்காரி. ஓ, அதான் குரல் கொப்பளிக்குதா? அவரை பேச சொல்லு. நீதானே நாகரிகமே இல்லாம பத்திரிகைக்கெல்லாம் அறிக்கை கொடுத்தவ. உனக்கு மண்டையில ஏதாச்சும் இருக்கா? காதலிக்கிறது நாகரிகமான செயல் இல்லையா? சி, வாய மூடு. இன்னொருத்தி கணவனை எவ்வளவு காதலிப்பாளா? நான் காதலிக்கிறேனே, வழிகாட்டி தெய்வானை. பல்ல உடப்பேன். அங்கிருந்தே வா. உன் விலாசம் சொல்லு, தைரியம் இருந்தா. குறிச்சுக்கம்மா, பென்சில் இருந்தா. 77 காமராஜ் அவென்யூ, அடையாறு, சென்னை. பின்கோடு வேணும்னாலும் சொல்லட்டுமா? உனக்கு அவ்வளவு திமிராடி? இல்லடி, உரிமை. என்னது டீயா? இல்ல, காப்பி. ஆனந்த பேச சொல்லுன்னு சொன்னேனே. உனக்கு மனசுல என்னதான் நினைப்பு? அவரோட பொண்டாட்டியாக போற நினைப்பு. இதோ பார், நான் போலீஸுக்கு ஃபோன் செய்யட்டுமா? தாராளமா. போலீஸ் வரும், என்ன கேள்வி கேட்கும். என்னன்னு கேட்கும்? ஆனந்தோட குடும்ப விவகாரத்துல தலையிடுறியான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவேன். ஆனந்த் என்ன 2ஆம் தாரமா கல்யாணம் செஞ்சுக்க போறாருன்னு சொல்லுவேன். வேணும்னா அவரையே போய் கேளுங்க, மறுக்க மாட்டாருன்னு சொல்லுவேன். இப்போ உனக்கும் அதான் என் பதில். தொணன்னு பேசாம போய் ஆனந்த கேளு, நான் சொன்னது உண்மைதானான்னு. அப்புறம் புறப்பட்டு வரலாம், என் பல்ல உடைக்க. வச்சிடவாக்கா? அக்காவா?
மூத்த சம்சாரத்தை இளைய சம்சாரம் அக்கான்னு தானே கூப்பிடணும். பார்க்கலாம்க்கா அப்புறமா. எதிர்முனை துண்டிக்கப்பட்டது. ராதாவுக்கு முகமெல்லாம் ரத்தம் பாய்ந்தது. மார்பு படபடத்தது. அவசரமாக தோட்டத்துக்கு வந்தாள். என்னங்க, இருங்க, அப்புறம் பயிற்சி செய்யுங்க, முதல்ல எனக்கு பதில சொல்லுங்க என்று மூச்சிரைத்தாள். ஆனந்த் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு பார்த்து, என்ன சொல்லு என்றான் அதட்டலாக. வினுதீப்தி என்கிற பொண்ணு இப்போ ஃபோன் செஞ்சா. சரி, அவ என்னென்னவோ சொல்றா. நீங்க அவளை 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்க போறதா எல்லாம் வாய் கூசாம பேசுறா. இது என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? விளையாட்டு மேல உள்ள ஆர்வ கோளாறுனால எப்படியெல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேச வைக்குது பாரு என்றான் ஆனந்த். அப்பாடா, எனக்கு இப்பதான் மூச்சே வருது. அவ பேசின விதத்துல எனக்கு ஒரே படபடப்பா வந்துடுச்சு. அவளை சும்மா விடக்கூடாதுங்க. என்னை வாடி போடின்னெல்லாம் பேசி ரொம்ப திமிரா பேசினா என்றாள் ராதா. விடு, இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு. அவ ஏதோ லூசு போல் இருக்கு. இனிமே அவகிட்ட இருந்து ஃபோன் வந்தா பேசாத. உடனே தொடர்பை துண்டிச்சிடு. போகட்டும், இப்படி உட்காரேன். ஆனந்த் அவள் கையை பிடித்து மூங்கில் நாற்காலியில் உட்கார வைத்தான். மற்றொரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். மனசு விட்டு கேட்குறேன், உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்ச, யார் சொன்னது? என் பெட்டியில ஜாக்கெட் இருந்ததுக்கு அவ்வளவு கோபமா கேள்வி கேட்டியேராதா? நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். உங்க பெட்டிக்குள்ள ஒரு பொம்பளை துணி எப்படி வரும்? நான் பம்பாய் ஹோட்டல்ல துணிகளை சலவைக்கு போட்டேன். என் துணிகளோட வேற யாரோட ஜாக்கெட்டாவது கலந்து வந்திருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். அது எனக்கே தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். நீ ஏன் அப்படி சிந்திக்கல? சந்தேகத்தோட தானே கேள்வி கேட்ட. என் நிலைமையில எந்த பொண்ணா இருந்தாலும் சந்தேகப்படத்தான் செய்வாங்க. என்னவோ சந்தேகம்? எனக்கு துரோகம் செய்றீங்களோன்னு தான். விளக்கமா சொல்லேன். துரோகம் செய்யறதுனா எப்படி? அதை என் வாயால வேற சொல்லணுமா? பரவாயில்ல, சொல்லேன். வேற யாரோ ஒரு பொண்ணோட. சி போங்க, நான் சொல்ல மாட்டேன். வெட்கத்துடன் தலை குனிந்தாள் ராதா. இப்போ அந்த பொண்ணு ஃபோன்ல பேசினதும் மறுபடியும் சந்தேகம் வந்துடுச்சு தானே? அவள் பேசின விதம் அப்படி. யார் எப்படி பேசினா என்ன? என் கணவர் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தைரியமா உன்னால சொல்ல முடியாம என்கிட்ட ஓடி வந்து கேட்குறியே, தப்பில்லையா? உனக்கு என் மேல உள்ள சந்தேகத்தை தான் இது காட்டுது ராதா. சரி, இனிமே சந்தேகப்படலை. ஒரு பேச்சுக்கு கேட்குறேன். நெருப்புன்னா வாய் சுட்டுடுமா என்ன? நான் இப்போ ஃபோனில் பேசினாலே வினுதீப்தி அந்த பொண்ணை நேசிக்கிறேன்னோ அவளோட ஜாக்கெட் தான் பெட்டியில் இருந்துச்சுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோ. உன்னோட பதில் என்ன என்றான் ஆனந்த். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இப்போ தானே சொன்னேன் ஒரு பேச்சுக்குன்னு. நீ என்ன தான் சொல்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கிறேனே. என் வசதிக்கு ஒருத்திக்கு 2 பேரா குடும்பம் நடத்தினா தாங்காதா என்ன? சி, விளையாட்டுக்கு கூட இந்த குறும்பு பேச்சு வேணாம். ஓம் பதில் என்ன, அதை சொல்லு. நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை வேற யாரும் சொந்தம் கொண்டாட நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நீ விரும்புவியா மாட்டியா? நிச்சயமாக விரும்புவேன். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சினா அதை நீ உன்னோட சுயநலத்துக்காக கெடுப்பியா? போதும் இந்த பேத்தல். ஒரு வாதம் தானே, தொடர்ந்து பேசலாம். வேணாங்க, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கே ராதா என்ற ஆனந்த் சற்று இடைவெளி விட்டு, அந்த வினுதீப்திய என்னால் மறக்க முடியலையே ராதா. லேசாக திடுக்கிட்ட ராதா உடனே சிரித்து கொண்டு, அதான் வாதம் பண்ணினது போதும்னு சொன்னேனே, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் என்று எழுந்தாள். ஆனந்த் அவளை நேரடியாக பார்க்காமல், உட்காரு ராதா, இப்ப நான் பேசினது விளையாட்டில்ல, உண்மை. அந்த பொண்ணு ஃபோன்ல பேசினது உண்மை, 100% உண்மை. நான் அந்த பொண்ணை நேசிக்கிறேன். உன்னோட அனுமதியோட அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ராதா ஹக் என்று தன் நெஞ்சை பிடித்து கொண்டாள். தோய்ந்து நாற்காலியில் சரிந்தாள். அந்த வார்த்தைகள் சொன்ன அர்த்தத்தை இன்னும் அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. ராதா, எடுத்த எடுப்புல உன்கிட்ட சொன்னா உனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்குமேன்னு தான் ஒரு மாதிரி உன் மனநிலைய இந்த அதிர்ச்சிக்கு தயார் பண்றதுக்காக நானே வினுதீப்தியோட ஜாக்கெட்டை வாங்கி என் பெட்டியில வச்சுக்கிட்டு வந்தேன். நான் தான் அவளை ஃபோன்ல உன் கூட சண்டை போட சொன்னேன். தெளிவா சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோ. உன் மேல எனக்குள்ள பாசமோ பிரியமோ குறையல. நீ என்னைக்கும் என் மனைவி தான். அதே அளவு பிரியம் அந்த பொண்ணு மேல வச்சுட்டேன். அவளை உதற விரும்பல. உனக்காக அவளை நிராகரிச்சா அது அவளுக்கு நான் செய்யற துரோகம். ஏன்னா நானும் அவளும் கொஞ்ச மாதங்களா ரகசியமா கணவன் மனைவியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாயடைத்து போய் சிலை போல அமர்ந்திருந்தாள் ராதா. கஷ்டமா தான் இருக்கும் ராதா, ஆனா நான் தீர்மானிச்சிட்டேன். அதுல மாற்றமே இல்லை. இதம்மா எடுத்து சொல்லிட்டேன். 2 நாள் உனக்கு அவகாசம் தரேன். நல்லா யோசி. உன் முடிவை சொல்லு. அனுசரணையான முடிவா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நீ அழுது ஆர்ப்பாட்டம் செய்கிறது வீண். அதனால அந்த முயற்சி எதுவும் செய்ய வேணாம். நீ சம்மதிச்சா நீயும் எனக்கு மனைவி, அவளும் எனக்கு மனைவி. நீ சம்மதிக்கலன்னா அவ மட்டும்தான் மனைவி ஆவா. உன்னை விவாகரத்து பண்ண வேண்டியது வரும். வேணாம், அந்த நிலைமைக்கெல்லாம் என்னை கொண்டு வர வேணாம். படபடவென்று பேசிவிட்டு எழுந்து வீட்டுக்குள் சென்றான் ஆனந்த். பிரமை பிடித்தவள் போல நிலை மாறாமல் அமர்ந்திருந்தாள் ராதா. அத்தியாயம் 4. ஒரு காருக்கு அடியில் படுத்து வாயில் கவின ஸ்பானருடன்
ஓர் உதிரி பாகத்தை சரி செய்து கொண்டிருந்தான் விஜயன். அருகில் அவனுடைய உதவியால் வந்து, அண்ணே டீ என்றான். விஜயன் வெளியே வந்து துணியில் கை துடைத்து கொண்டு வாங்கி குடித்தபோது அவன் கடைக்கு முன்னால் நீல நிற அம்பாசிடர் கார் நின்றது. வண்டியின் நம்பரை பார்த்ததுமே அது தன் தங்கையின் கணவர் வண்டிதான் என்று தெரிந்து கொண்டான். அதன் ஓட்டுநர் இருக்கையில் தன் தங்கையே அமர்ந்திருப்பது கண்டு ஆச்சரியப்பட்டான். ராதா தனியாக டிரைவர் இல்லாமல் அதிகம் ஓட்டுவதில்லையே. விஜயன் கார் அருகே வந்தான். காரில் ராதாவை தவிர வேறு யாரும் இல்லை. ராதாவின் முகத்தில் உற்சாகம் இல்லை. என்ன ராதா, நீயே காரை ஓட்டிக்கிட்டு வந்திருக்க? முகமும் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விஷயம்? வண்டியில ஏறுங்கண்ணா, உங்க கூட கொஞ்சம் பேசணும். இதோ வந்துட்டேன். விஜயன் அவசரமாக சென்று தன் கைகளை கழுவி துண்டால் துடைத்து கொண்டு ஓட்டமாய் வந்தான். காரில் அவள் அருகில் அமர்ந்து கொண்டதும் ராதா அமைதியாய் காரை ஓட்டினாள். என்னம்மா சொல்லு. எப்படி சொல்றதுன்னே தெரியலண்ணா. அவர் அவர் என்று வாக்கியத்தை முடிக்கும் முன்பாகவே அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. காரை சந்தடியற்ற சாலையின் ஓரத்தில் நிறுத்தினாள் ராதா. என்னம்மா, அவர் உன்னை அடிச்சிட்டாரா? அடிச்சா பரவாயில்லையே, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கே. வேறென்ன? அவர் வேற ஒரு கல்யாணம் செய்துக்க போறாராம். பகீர் என்றது விஜயனுக்கு. ராதா, உண்மையாத்தான் சொல்றியா? ஆமா, வினுதீப்தி என்கிற அவரோட ரசிகை ஒருத்திய 2ஆம் தரமா கல்யாணம் செய்துக்க போறாராம். யார் சொன்னது உனக்கு? அவரே சொன்னார். சும்மா உன்னை சீண்டி பார்க்கன்னு விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாருமா. அவருக்கு இன்னைக்கு தான் புதுசா ஒரு ரசிகை உண்டா? எவ்வளவோ 1000 பேர் உண்டு. அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். இல்லைன்னா இது விளையாட்டில்ல, என்கிட்ட ரொம்ப தீவிரமா இதை பத்தி பேசிட்டாரு. முதல் மனைவி இருக்கிறப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது ராதா, அது சட்டப்படி தப்பு. அதுக்காகத்தான் என் சம்மதம் கேட்குறாரு. முதல் மனைவியோட சம்மதத்தோட 2வது கல்யாணம் செய்துக்கலாமா? இதென்ன அயோக்கியத்தனமா இருக்கு? என்ன ஆச்சு அவருக்கு? அந்த வினுதீப்தி என்கிற பொறுக்கி அவரை வளைச்சு போட்டுட்டா, மயக்கி வச்சிருக்கா. ரொம்ப கோவமா பேசுறாரு. ஆளே மாறி போயிட்டாரு. எதிரிகிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. நீ சம்மதம் கொடுக்காட்டி என்ன செய்வாராம்? என்னை விவாகரத்து செஞ்சுட்டு அவளை கட்டிக்குவாராம். உன்னை விவாகரத்து பண்ற அளவுக்கு என்ன குறை உங்ககிட்ட? எதனால உன் மேல அவருக்கு திடீர்னு இப்படி ஒரு வெறுப்பு? என் மேல வெறுப்பு இல்லைன்னா புதுசா குடியெடுக்க வந்திருக்காளே அவ மேல உள்ள மயக்கத்துல பேசுறாரு. அந்த கன்றாவிய நான் எப்படி சொல்வேன்? அவளும் அவரும் ரகசியமா கணவன் மனைவியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா அவரே வாய் கூசாம சொல்றாரு. அட பாவி, ஆனந்த் இப்படி எல்லாமா இருக்காரு? பணமும் புகழும் வந்ததும் இவ்வளவு தூரமா ஒரு மனுஷன் மாறி போவான்? இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்டிருக்கிற செல்வாக்கும் மமதையும் செய்யற வேலை. இவரை விட பிரமாதமா விளையாடிட்டு இருந்த ரகுராம் மட்டும் திடீர்னு செத்து போகாம இருந்திருந்தா இவருக்கா கேப்டன் பதவி கொடுப்பாங்க? இன்னைக்கு ஆனந்த்னு கொண்டாடுற ரசிகர்கள் ரகுராமத்தான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடி இருப்பாங்க. யானை மாலை போட்டு அரசியான மாதிரி அந்த ஆள் குடிச்சு குடிச்சு சாவ தேடிக்கிட்டதால அதிர்ஷ்ட பரிசு மாதிரி இவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அன்னையிலிருந்து துள்ளல் அதிகமாகிட்டே இருக்கு. அண்ணா, இப்போ பிரச்சனை அவருக்கு விளையாட்டுல திறமை இருக்கா இல்லையா என்கிறத பத்தியோ, அந்த திறமையினால கேப்டன் பதவி கிடைச்சுதா இல்ல அதிர்ஷ்டத்துல கிடைச்சுதா அப்படிங்கிறத பத்தியோ இல்ல. விஜயன் வாய் விட்டு சிரித்தான். அசல் தமிழ் பொண்டாட்டினா நீதான். உன் கணவன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி இருக்கிற இந்த ஆத்திரமான சந்தர்ப்பத்திலையும் அவனை விட்டு கொடுக்காம பேசுற பாத்தியா? உன் அருமை அவருக்கு தெரியலையே. உன்னை பொண்டாட்டிய அடைய அந்த ஆள் கொடுத்து வச்சிருக்கணும். அவர் விஷயத்தை என்கிட்ட சொன்னதுல இருந்து நான் சரியா சாப்பிடல, சரியா தூங்கல. ஆனா அவர் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. எங்களுக்குள்ள இயல்பான பேச்சு கூட இல்லாம போச்சு. நானே தனிமையில அழுது அழுது எதுவுமே புரியாம உங்களை பார்த்து சொல்லலான்னு வந்தேன். இப்ப ஆனந்த் எங்கே இருக்காரு? வீட்டில தான் இருக்காரு. சரி, காரை கிளப்பு, உன் வீட்டுக்கு ஓட்டு. நான் பேசி பார்க்குறேன். அவர் குணம் எனக்கு தெரியும். சாதாரணமாவே என்னை மதிக்கவே மாட்டாரு, அவமானப்படுத்துவாரு. பரவாயில்ல, இது உன் வாழ்க்கை பிரச்சனை, பேசாம ஆகாது என்றான் விஜயன். ராதா காரை கிளப்பி செலுத்தினாள். யார் அந்த பொண்ணு வினுதீப்தி? நான் பார்த்ததில்ல. இந்த ஊர் தானா? மரியாங்கிற ஹோட்டல் வரவேற்புல வேலை பார்க்கறாளாம். பெண்கள் விடுதி ஒன்றுல தங்கி இருக்காளாம். அவளை பார்த்து மரியாதையா இருந்துக்கடியம்மான்னு மிரட்டி பார்க்கட்டுமா ராதா? மாடு மேல குத்தத்தை வச்சுக்கிட்டு புல்லு மேல கோச்சுக்கிறது மாதிரி தான் இருக்கு. அவ ரொம்ப திமிர் பிடிச்ச முரட்டு பொம்பளைன்னு நினைக்கிறேன். போன்ல என்கிட்ட ரொம்ப மமதையோட பேசினான். முதல்ல நீ இவர்கிட்ட பேசிப்பாரு. இவ்வளோ பெரிய துரோகத்தை இவர் எனக்கு செய்வார்னு நான் நினைக்கவே இல்லை. சாது மாதிரி இருந்தாரு, இப்ப அடியோட மாறிட்டாரு. நடந்ததை மறந்துடுங்க, நானும் மறந்துடுறேன். நீங்க எத்தனை நாள் எனக்கு செஞ்சிட்ட துரோகத்தை கூட நான் மன்னிச்சிடுறேன். எனக்கு நீங்க வேணும். நீங்க இல்லாம வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டேன். நான் சொல்ற எதையும் காதுல வாங்கிக்கிறதா இல்லை அவரு. கார் ஆனந்தின் பங்களாவின் வாசலை நோக்கி வேகம் வடிந்து ஓடியது. எனக்கு பயமா இருக்குன்னா உங்ககிட்ட ஏன் சொன்னேன்னு கோவப்பட போறாரு. அது சரி, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அண்ணங்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றது? நீ வா, நான் பாத்துக்கிறேன். கார் நின்றதும் இருவரும் இறங்கினார்கள்.
அத்தியாயம் 5. மாடியில் பால்கனியில் அமர்ந்து செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த ஆனந்த் கால் மேல் கால் போட்டிருந்தான். செய்தித்தாளை தாழ்த்தி ஒரு வினாடி இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு மீண்டும் படிக்கத் தொடங்கினான். இருவரும் படிகள் ஏறி மாடிக்கு வந்தார்கள். சற்று தள்ளி தன் முந்தானையில் முடிச்சு போட்டுக்கொண்டு நின்றாள் ராதா. விஜயன் ஆனந்தின் அருகில் வந்து நின்று லேசாக தொண்டையை செருமிக் கொண்டான். ஆனந்த் என்ன என்றான். மச்சான், நீங்க என்ன சந்தனம் கல்கண்டு கொடுத்து என்ன பெருசா வரவேற்க வேணாம். வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல வேணாம். இது என் தங்கச்சி வீடு. எனக்கு வர உரிமை இருக்கு, உட்கார உரிமை இருக்கு, உங்ககிட்ட நியாயம் கேட்க உரிமை இருக்கு. விஜயன் அருகில் உள்ள நாற்காலியில் அமர்ந்தான். ஆனந்த் செய்தித்தாளை மடித்து டீபாய் மேல் போட்டுவிட்டு ஒரு முறை நிமிர்ந்து தள்ளி நின்ற தன் மனைவியை பார்த்தான். தனது கண்ணாடியை கழற்றி ஊதிவிட்டு லுங்கியால் துடைத்து கொண்டே, எல்லாம் சொல்லியாச்சா ராதா என்றான். நான் வேற யார்கிட்ட சொல்வேன் என்றாள் ராதா. விஜயன், இப்ப என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? மச்சான், என் தங்கச்சி என்ன தப்பு செஞ்சான்னு இப்படி ஒரு தண்டனை தர பாக்குறீங்க? ராதா தப்பு செஞ்சதா நான் சொல்லலையே. அவளுக்கு நீங்க எப்படி துரோகம் பண்ணலாம்? கேட்ட வினாடியிலிருந்து எனக்கு கை காலெல்லாம் பரபரங்குது. அவ கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே, அதனால எல்லா ஆத்திரத்தையும் அடக்கி வச்சுட்டு அமைதியா பேசுறேன். பதில் சொல்லுங்க, எப்படி துரோகம் செய்யலாம்? என்ன துரோகம் செஞ்சிட்டேன்? எவ்வளோ ஒரு குட்டியோட ரகசிய குடித்தனம் நடத்துறீங்களாமே. ஆமா, மறுக்கல. நானே தான் ராதா கிட்ட சொன்னேன். அதுக்காக ராதாவுக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? வசதியில, சாப்பாட்டுல, உடைகள்ல, நகைகள்ல எந்த விதத்திலையாவது அவளுக்கு வருத்தம் உண்டா இந்த வீட்டுல? இங்கேயும் அருமையான குடித்தனத்தை நான் நடத்திக்கிட்டு தானே இருக்கேன். மச்சான், என் கோபத்தை தூண்டுற மாதிரி பேசாதீங்க. ஒரு பொண்ணுக்கு காசும் வசதியும் முக்கியம் இல்ல, கணவனோட அன்பு தான் முக்கியம். நான் அவகிட்ட அன்பா இல்லையா? அந்த அன்பை பங்கு போடுறேன்னு சொன்னா எப்படி? அன்பை எங்கேயாவது பங்கு போட முடியுமா? ஒரு அம்மா தன்னோட 6 பிள்ளைங்க மேல அன்பு வைக்கிறது இல்லையா? அது மாதிரி நான் ராதாவை இப்பவும் விரும்பத்தான் செய்யறேன். அவளோட வாழறேன்னு தான் சொல்றேன். அதே மாதிரி வினு மேலையும் அன்பு ஏற்பட்டுடுச்சு. ஒரே நாள்ல ஒரே சந்திப்புல ஏற்படல, பல தடவை சந்திச்சதுல ஏற்பட்டுடுச்சு. மனசு ஒத்து போய் ரகசியமா வாழ ஆரம்பிச்சாச்சு. எத்தனை நாள் ரகசியமா வாழ்றது? அதுக்காகத்தான் ஊரறிய கல்யாணம் செய்துக்கலாம்னு திட்டம். இப்படி பேச வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? 100 பொண்டாட்டிகளோட வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் வெக்கப்பட்டாங்களா? ஏன் இன்னைக்கு 2 பொண்டாட்டிகளோட வாழ்றவங்க நாட்டுல இல்லையா? மச்சான், உங்க அளவுக்கு எனக்கு வாதம் பண்ண வராது. வேணாம். இது துரோகம், பெரிய தப்பு. நான் என்ன கொலை குற்றமா செய்துட்டேன்? இதுல தப்பு எதுவும் இல்லை விஜயன். நீங்க வாரியார் உபன்யாசம் மாதிரி 1 மாசம் தொடர்ந்து வந்து உட்கார்ந்து போதிச்சாலும் நான் இதை தப்புன்னு ஒப்புக்க மாட்டேன். நான் மனசுக்கு முக்கியத்துவம் தர்றவன். என் மனசுக்கு விருப்பப்படுறத நிறைவேற்றிக்குவேன். அது சொல்ற நியாயம்தான் எனக்கு நியாயம். அது மற்ற நியாயங்களோட ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. என்னோட மனசாட்சி தான் எனக்கு நீதிபதி. இந்த வழக்குல என் நீதிபதி எப்பவோ தீர்ப்பு எழுதிட்டாரு. அவருக்கு மேல வேற கோர்ட்டும் கிடையாது, மேல்முறையீடும் கிடையாது. என் தீர்ப்பை ஆணித்தரமா சொல்லிடட்டுமா? அமைதியாக அமர்ந்திருந்தான் விஜயன். இப்ப நான் வெளியில போறேன். 2 மணி நேரம் கழிச்சு திரும்பி வருவேன். அப்போ ராதா வீட்டுல இருந்தா என்னோட 2வது கல்யாணத்துக்கு அவ சம்மதம் தெரிவிச்சு மூத்த மனைவியா தன் உரிமையை விடாம தொடர்ந்து என் கூட வாழ விரும்புறான்னு அர்த்தம். வீட்டுல இல்லாம உங்களோட புறப்பட்டு போயிட்டானா என்னோட விவாகரத்து நோட்டீஸை வாங்கிட்டு கோர்ட்ல சந்திக்க விரும்புறான்னு அர்த்தம். ஆனந்த் எழுந்து கொண்டான். நடந்து ராதா அருகில் வந்து, நீ வீட்டுல இருக்கிறதும் உன் அண்ணன் கூட போறதும் உன் விருப்பம் என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று படிகளில் இறங்கி சென்றான். சில வினாடிகளில் அவனுடைய கார் புறப்பட்டு சென்றது. உதடுகள் துடிக்க எழுந்த விஜயன் படபடப்பாக ராதா அருகில் வந்து அவள் கையை பிடித்தான். இவன் மனுஷனே இல்லம்மா, எப்படி பற்றுதலே இல்லாம நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசிட்டு போறான் பாத்தியா? இவன் மனசு விரும்புதான், அதை செயல்படுத்துறானா. எவ்வளோ ஒருத்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து கொட்டமடிக்க போறான். அவளுக்கும் சேர்த்து நீ சமைச்சு போட போறியா? நாளைக்கு 3ஆவதா இன்னொருத்திய இவன் மனசு கேட்கும். அதுவும் தப்பே இல்லைன்னு அவளையும் தாலி கட்டி கொண்டாடுவான். சீச்சி, ஊர்ல இவனுக்கு எவ்வளவு புகழ், உள்ள அவ்வளவுக்கு அவ்வளவு அசிங்கமான ஆசாமியா இருக்கான். நீ வாமா என்னோட. என் தங்கச்சிக்கு 3 வேளை சாப்பாடு போட முடியாத அளவுக்கு நான் இல்லை. விவாகரத்து பண்றானா, பார்த்துடலாம் அதையும். நீ எதையும் எடுத்துக்க வேணாம். கட்டின சேலையோட வா. இந்த வீட்டுல பொருள் வேற எதையும் எடுத்துட்டு வர வேணாம். ராதா அமைதியாக தன் தாலியை எடுத்து காட்டினாள். இது இந்த வீட்டு பொருளாச்சேன்னா? விஜயன் திரும்பி பார்க்க, நீங்க போங்கண்ணா, நான் வரல. முட்டாள்தனமா பேசாத. வரப்போற சக்களத்தியோட வாழ போறியா? மாட்டேன். என் கணவரை இன்னொருத்திக்கு பங்கு போட்டு தரவே மாட்டேன். நீ என்ன தரது? அவள் தான் ஏற்கனவே எடுத்துக்கிட்டாளே. உரிமை இல்லாத நிலத்துல சாகுபடி செஞ்சதோட இல்லாம பட்டாவும் கேட்டு நிக்கிறாளே. எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வேண்டி இருக்கு. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டார்னா போதும். அதுக்கப்புறம் நான் இங்க இருக்கிறதா இல்ல உங்க வீட்டுக்கு வர்றதான்னு முடிவு செய்யறேன் என்றாள் உறுதியான குரலில் ராதா.
மகிழ்ச்சியா போய்கிட்டு இருந்த உன் வாழ்க்கை இப்படியா தடுமாறணும்? பேசிப்பாரு, எடுத்து சொல்லிப்பாரு. நான் இருக்கேன் உனக்கு, அதை மட்டும் மறந்துடாத. வரேன். விஜயன் புறப்பட்டு சென்றான். அத்தியாயம் 6. 2 மணி நேரம் கழித்து வீடு திரும்பின ஆனந்த் காரை விட்டு இறங்கி உள்ளே வந்தபோது, சாப்பிட வாங்க என்றாள் ராதா. ஆனந்த் முகம் மலர்ந்தான். அப்போ நீ முடிவு பண்ணிட்ட, அப்படித்தானே? மௌனமாக நின்றாள் ராதா. அவள் முகத்தில் உணர்ச்சிகளே இல்லை. நீ இந்த முடிவுக்கு வருவன்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நீ புத்திசாலி. பாதி உரிமைகளை விட்டு கொடுக்கறது, மொத்த உரிமைகளையும் விட்டு கொடுக்கறது, இது ரெண்டுல எது லாபம்னு யோசிச்சு சாதகமான முடிவைத்தான் எடுத்திருக்க. ரொம்ப மகிழ்ச்சி ராதா. கொஞ்சம் உள்ள வரீங்களா? அழைத்து விட்டு விடுவிடுவென்று படுக்கை அறைக்கு நடந்தாள் ராதா. கூடவே நடந்தான் ஆனந்த். அவன் அறைக்குள் வந்ததும், கதவை சாத்துங்க, சொல்றேன். கதவை சாத்திவிட்டு அவளை குழப்பத்துடன் பார்த்தான். நான் வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்க முடிவுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டதா அர்த்தம் இல்ல. பின்ன நீங்க சொன்ன மாதிரி என் மனசையும் நான் கேட்டு பார்த்தேன். அங்கேயும் ஒரு நீதிபதி இருக்கார். அவர் வேற ஒரு விதமா தீர்ப்பு சொல்லியிருக்காருங்க. அதாவது உயிரே போனாலும் உன் கணவனை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்காதேன்னு சொல்றாரு. அவளை சற்றே ஆத்திரத்துடன் நெருங்கினான் ஆனந்த். ஏய், என்ன திமிரேறி போச்சா? கையை ஓங்கினான். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க, உதைங்க. உங்க கையாலேயே என் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் கல்யாணம் செய்துக்கங்க. செத்ததுக்கு அப்புறம் நடக்கிற அநியாயங்கள் எனக்கு தெரிய போறதில்ல. ஓஹோ, இப்படி ஒரு நாடகமாட சொல்லி கொடுத்துருக்கானாவும் அண்ணன்? யாரும் சொல்லி தரலங்க. அண்ணன் தன் வீட்டுக்கு கூப்பிட்டாரு. போயிருக்க வேண்டியதுதானே. நான் எங்க போகணும்? இது ஏன் வீடு. நான் வாழ வந்த வீடு. வாழ்ந்தாலும் செத்தாலும் அது இந்த வீட்டுக்குள்ளதான் நடக்கணும். முடிவா சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நீங்க எனக்கு அவகாசம் கொடுத்த மாதிரியே நான் உங்களுக்கு அவகாசம் தர்றேன். 2 நாள். இந்த 2 நாள்ல நீங்க மனசு மாறி அவளோட உங்களுக்கு இருக்கிற தொடர்பை அறுத்துக்கிட்டு எப்பவும் போல கலகலப்பா ஏன் கணவனா எனக்கு வேணும், அந்த உறுதியை தரணும். நீங்க அவளை கட்டிக்க போற முடிவுல உறுதியோட இருந்தா நான் இந்த வீட்டுல தற்கொலை செஞ்சுக்குவேன். ஓஹோ என்றான் ஆனந்த் தன் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு. சரி, இவ தற்கொலை செஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் நிம்மதியா அந்த தெருப்பொறுக்கிய கட்டிக்கலாம்னு மனக்கோட்டை கட்டாதீங்க. என் தற்கொலைக்கு நீங்க தான் காரணம்னு கைப்பட கடிதம் எழுதி போலீஸ் அதிகாரிக்கும் அனுப்பிட்டு தான் தற்கொலை செஞ்சுக்குவேன். உங்களுக்கு எப்பவும் ஒரே ஒரு மனைவி தான். அது நானா அவளான்னு நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. அவள் பேசி முடிக்கும் முன்பாக பலார் என்று கன்னத்தில் அறைந்தான் ஆனந்த். ஆனால் ராதா விரக்தியாக சிரித்தாள். இதே மாதிரி உங்க புது மோகத்து கன்னத்துல ஒரு தடவை அரைஞ்சு பாருங்க, உங்களுக்கு தைரியம் இருந்தா. ராதா அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். அத்தியாயம் 7. அந்த பெண்கள் விடுதியில் மாலை வெயில் ஜன்னல் ஜன்னலாய் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தது. மதிர் சுவரின் உட்புறத்தில் வரிசையாக நின்ற வேப்ப மரங்களின் கிளைகள் யாரோ கிச்சு கிச்சு மூட்டினதைப் போல நெளிந்தன. பலவிதமான நவீன ஆடைகளில் பலதரப்பட்ட வயதுகளில் பெண்கள் தங்கள் அலுவலகங்களில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். விஜயன் மெதுவாக நடந்து அந்த விடுதியின் அலுவலகம் வந்தான். கொண்டை போட்ட குண்டான அம்மாள், என்ன வேணும் சார்? ஹோட்டல் மரியாவில் வரவேற்பாளினியா வேலை பார்க்குற வினுதீப்தியை பார்க்கணும். நீங்க அவங்களுக்கு என்ன வேணும்? தூரத்து சொந்தம், பேரு விஜயன். அந்த வரவேற்பறையில் உட்காந்துருங்க, கூட்டி வர சொல்றேன். விஜயன் அந்த வரவேற்பறையில் காத்திருந்தான். சில நிமிடங்களில் குட்டை பாவாடை அணிந்த வினுதீப்தி வந்து அவனை பார்த்து யாரென்று புரியாமல் குழம்பினாள். வினுதீப்தி நீதானா? ஆமா, நீங்க? விஜயன், ஏதோ சொந்தம்னு. ஆமா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே ஆனந்த், அவருக்கு நான் உறவு. நான் கல்யாணம் செய்துக்க போறதா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் உட்காருமா. ஆனந்துக்கு நான் என்ன உறவுன்னு கேட்கலையே நீ? மச்சான், அதாவது என் தங்கச்சி ராதா தான் ஆனந்தோட மனைவி. ஓஹோ, என்ன விஷயமா வந்தீங்க? ஒரே ஒரு விஷயம்தான், அதை 2 விதமா சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். முதல் விதம் பவ்யமானது, கெஞ்சல் முறை. அம்மா வினுதீப்தி, என் தங்கச்சியோட வாழ்க்கைய கெடுத்தது போதுமா. ஏற்கனவே நீ துரோகம் செய்துட்ட, என் மச்சான செய்ய வச்சுட்ட. ஆனா அதையும் மன்னிக்க தயாரா இருக்கா ராதா. அதனால நீ உன் கல்யாண ஆசையையும் விட்டுடணும், ஆனந்தையும் விட்டுடணும். ஆனந்துகிட்ட என்ன மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு விலகிடணும். எனக்கு உத்தரவு போடுறீங்களா? அது இனிமேதான். நான் சொன்ன 2வது விதத்துல வருது. அது மிரட்டல்னு சொல்வாங்களே, அதான் இது. வினுதீப்தி, நீ பிஞ்சு கோழி குஞ்ச நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவேன். உடம்புல ஒரு பகுதியும் வேலை செய்யாது, ஆனா உயிர் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணிடுவேன். அதாவது ஆனந்தை விட்டு நீ விலகலன்னா. புரிஞ்சுதா? வினுதீப்தி விக்கித்து நின்றாள். விஜயன் எழுந்து கொண்டு, யோசி பாப்பா, சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு யோசி. என் தங்கச்சி வாழ்க்கை நாசமாச்சுன்னா அடுத்த நாசம் உன் வாழ்க்கை தான். வர்றேன் என்றான். வெளியேறி செல்லும் முன்பாக கொண்டை போட்ட அம்மாளிடம், என் சொந்தக்கார பொண்ணுகிட்ட பேசிட்டேங்க, நன்றிங்க என்றான். அத்தியாயம் 8. ஒலித்த தொலைபேசியை எடுத்த ஆனந்த் உதடுகளில் இன்னும் பற்ற வைக்கப்படாத சிகரெட் அசைய
ஆனந்த் பேசுறேன் என்றான். நான் வினு பேசுறேன் ஆனந்த். நீயா? நானே உனக்கு ஃபோன் செய்யணும்னு இருந்தேன் வினு. எங்கேருந்து பேசுற? விடுதியில இருந்து தான் பேசுறேன். இங்க கொஞ்சம் முன்னாடி உங்க மனைவியோட அண்ணன் வந்திருந்தார் ஆனந்த். யார்? விஜயனா? ஆமா, என்னை கண்டபடி மிரட்டிட்டு போறான். வினு, அதை பெருசா எடுத்துக்காத. நான் கூட உங்ககிட்ட இங்க நடந்த சில விஷயங்களை சொல்லணும். நீ புறப்பட்டு வரியா? எங்கே வர்றது? நேரா என் வீட்டுக்கே வா. உனக்கு உரிமை இருக்கு வினு. யாரும் உன்னை கேள்வி கேட்க முடியாது. இது என் வீடு. நான் தான் எஜமானன். அதெல்லாம் சரிதான். இப்ப வேணாம். வழக்கமா நாம சந்திக்கிற பூங்காவிலேயே காத்திருக்கேன். வாங்க. சரி. ஆனந்த் உடனே உடை மாற்றிக்கொண்டு புறப்பட்டான். தன் அறையை விட்டு வெளியேறி கீழே இறங்கி வந்தபோது வரவேற்பறையில் அவனுக்காக காத்திருந்த 7-8 இளைஞர்கள் எழுந்து கூட்டாக வணக்கம் சொன்னார்கள். இவன் கைகூப்பி, யாரு நீங்க என்றான். சார், நாங்க கிரிக்கெட் ரசிகர்கள். ஒரு சங்கம் வச்சு செயல்படுறோம். எங்க சங்க கட்டடத்துல அடுத்த மாசம் 14ஆம் தேதி கிரிக்கெட் வீரர் ரகுராமனோட 2வது ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு அவரோட படம் ஒன்ன திறக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கோம். அப்படியா? மகிழ்ச்சி என்றான் ஆனந்த். நான் ஏதாவது நிதியுதவி செய்யணுமா? நிதியெல்லாம் இருக்கு. ரகுராமன் தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர். முன்னணிக்கு வர இருந்தவர். உங்க நண்பரும் கூட. நீங்க இன்னைக்கு முன்னணியில இருக்கீங்க. உங்க கையால அவர் படத்தை திறந்து வைக்கிறது பொருத்தமாயிருக்கும்னு நினைச்சோம். அப்படியா? என்னைக்கு? அடுத்த மாசம் 14ஆம் தேதி சார். நீங்க சம்மதம் தெரிவிச்சிட்டா பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து மற்ற காரியங்களை கவனிப்போம். சரி, கண்டிப்பா கலந்துக்கிறேன். ரகுராமனை நினைச்சா இப்ப கூட கலக்கமா இருக்கு. எத்தனையோ தடவை நான் அறிவுரை சொல்லியிருக்கேன், கேட்கல. இப்ப நான் கூட தான் மது குடிப்பேன். ஆனா எப்பவாவது தான். அவன் அப்படி இல்ல, நிதானம் இல்லாம குடிச்சான். கடைசியில அந்த மதுவே அவனுக்கு யமனாயிடுச்சு. அந்த சம்பவம் எப்படி சார் நடந்துச்சு? பேப்பர்ல படிச்சதோட சரி. கல்கத்தாவில் தானே நடந்தது. நீங்களும் அப்ப கூட இருந்தீங்க தானே? அந்த கன்றாவி கதையை எதுக்கு இப்ப கேக்குறீங்க? நாங்க விளையாட்டு வீரர்கள் அத்தனை பேருமே கூட இருந்தோமே. வேணாம், எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடும். விடுங்க, நான் புறப்படுறேன். கை கூப்பி விட்டு ஆனந்த் தன் காரில் அமர்ந்து ஓட்டினான். நெற்றியில் வியர்த்திருந்தது. கைக்குட்டை எடுத்து ஒற்றிக்கொண்டான். ரகுராமன், இதைத்தான் விதி என்று சொல்வார்களா? உன் படத்தை திறக்க என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 2வது ஆண்டு நினைவஞ்சலியாம். அதற்குள்ளாகவா 2 ஆண்டுகள் ஆகிவிட்டன அந்த சம்பவம் நிகழ்ந்து? எத்தனை கொடுமையான திட்டமிட்ட சம்பவம்! அதை சம்பவம் நிகழ்ந்தது என்று சொல்வதா, சம்பவம் நிகழ்த்தப்பட்டது என்று சொல்வதா? ரகுராமா, எனக்கு சின்ன வயதிலிருந்தே ஒரு மனக்கோட்பாடு. என்னை யாரும் எதிலும் மிஞ்சக்கூடாது. நான் சக்கரவர்த்தி. நான் வைத்ததுதான் சட்டம். எனக்கு தோல்வியே கூடாது. என்னை தவிர வேறு யாரும் பாராட்டு வாங்கக்கூடாது. பள்ளியில் ஓட்டப்பந்தயத்தில் நான் தோற்றேன். முதலாவதாக வந்தவனை எல்லோரும் பாராட்டினார்கள். ஆனால் எனக்கு அவன் மேல் வன்மம் எழுந்தது. ரகசியமாக அவனை பழிவாங்க துடித்தேன். வாங்கவும் செய்தேன். எப்படி? அவனுடைய புத்தகப் பையை நாளைக்கு பரீட்சை என்றால் இன்றைக்கு தூக்கி கிணற்றில் போட்டுவிட்டேன். அதே புத்தி என்னுள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ரகுராமா, நீயும் நானும் இந்திய கிரிக்கெட் அணிக்கு ஒரே நேரத்தில் தேர்வு செய்யப்பட்டோம். இருவரும் பல வெற்றிகளை, சாதனைகளை செய்தோம். ஆனால் என்னை விட நீ அதிக சதங்கள், ஓட்டங்கள் எடுத்தாய். அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தினாய். எனவே ரசிகர் கூட்டத்தின் பார்வை உன்மேல் பட்டு நீ ஓஹோவென்று உயர்ந்து விட்டாய். அடுத்த அணி தலைவர் பதவி உனக்குத்தான் என்று பேசிக்கொண்டார்கள். நான் மனம் புழுங்கினேன். வெளியே சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு நெருப்பு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. நியூசிலாந்து நாட்டுக்கு நம் அணி புறப்பட இருந்தபோது அதற்கு முன்னதாக நாம் பயிற்சிகள் செய்தோம். அந்த நேரத்தில் நான் உனக்கு பந்து போடும்போது வேண்டுமென்றே குறிவைத்து உனது வலக்கையில் வீசி காயப்படுத்தினேன். உன்னால் நியூசிலாந்து வர இயலவில்லை. 1 மாதம் ஓய்வில் இருக்க வேண்டியதாயிற்று. நீ இல்லாததால் அந்த முறை என் கொடி உயர பறந்தது. உனக்கு காயம் ஏற்பட்டதை உலகமும் சரி, நீயும் சரி, எதேச்சையாய் ஏற்பட்ட விபத்து என்றே நம்பிக்கொண்டிருந்தீர்கள். நான் அப்படி உருகி அழுது நாடகம் நடித்து நம்ப வைத்தேன். நீ இல்லை என்றால் எனக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம் என்பதை புரிந்து கொண்டேன். அணித்தலைமையின் பொறுப்பேற்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன். உன்னை நிரந்தரமாக இல்லாமல் செய்துவிட்டால் என்ன என்கிற குரூரமான சிந்தனை எனக்குள் உதித்தது. ஒரு சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தேன். அது கல்கத்தாவில் வாய்த்தது. நம் அணி உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தனித்தனி அறைகள் அந்த பெரிய ஹோட்டலில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். உன்னுடைய ஒரே பலவீனம் குடிப்பழக்கம். ஆட்ட நேரம் முடிந்துவிட்டால் உடனே அறைக்கு திரும்பி குடிக்கத் தொடங்கி விடுவாய். அதில் ஓர் எல்லை வைத்துக் கொள்வதே இல்லை. உன் நிலை உணராமல் தள்ளாடி மயங்கி விழும் வரை குடிப்பாய். மறுநாள் காலை புத்துணர்ச்சியுடன் எழுந்து சுறுசுறுப்பாக விளையாடுவாய். இது எல்லோருக்கும் தெரிந்த விவரம். இந்த உன் பலவீனத்தை என் பலமாக்க நினைத்தேன். உன் இந்த சர்க்கலை என் திட்டத்திற்கு சாதகமாக்க நினைத்தேன். உனக்கு 7வது மாடியில் அறை, எனக்கு 6வது மாடியில். அந்த ஓட்டலுக்கு மொத்தம் 7 மாடிகள்.
இன்னும் ஒரு மாடி கட்டுவதற்காக மேலே கட்டட வேலைகள் நடந்து வந்தன. அன்றைக்கு இரவு 1 மணி சுமாருக்கு நான் என் அறையிலிருந்து நழுவி உன் அறைக்கு வந்தேன். கதவை தாளிடாமல் உள்ளே போதை மயக்கத்தில் நீ கிடந்தாய். நான் உன் கன்னங்களை தட்டினேன். விழித்து பார்த்துவிட்டு மீண்டும் உறங்கினாய். உன்னை அப்படியே தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு விடுவிடுவென்று ஓட்டலின் மொட்டை மாடிக்கு வந்தேன். இரவு, தனிமை. நான் செயல்பட்டேன். உன் கன்னங்களில் அரைந்து பாதி உணர்வுக்கு கொண்டு வந்து நிலையாக நிற்க வைத்த இடம் மிகவும் அபாயகரமான இடம். இன்னும் கைப்பிடி சுவர் கட்டாத நிலையில் உள்ள, கட்டட வேலைகள் பூர்த்தியாகாத, இன்னும் ஓரடி வைத்தாலும் தடுமாறி 7 மாடிகளையும் கடந்து தரையில் மோதி சிதற வாய்ப்புள்ள இடம். என்ன இது நான் என்று குளறினாய். ரகு, போடா, போய் படுத்துக்கோ என்று விலகி நின்று கொண்டேன். நீ இருட்டில் போதையில் எதுவும் புரியாமல் நான் எதிர்பார்த்த திசையில் ஓரடி எடுத்து வைக்க கால் இடறிவிட நான் வினாடிகளில் கீழே இறங்கி என் அறையில் படுத்துக்கொண்டு பக்கத்து அறையில் இருந்த மற்றொரு ஆட்டக்கார நண்பன் வந்து எழுப்பி, ஆனந்த், கீழே ஒரே கூட்டம், குடிபோதையில நம்ம ரகுராம் மேல இருந்து விழுந்துட்டானா, செத்துட்டானா என்றபோது, என்னது என்று அழகாய் ஆச்சரியப்பட்டேன். அந்த சம்பவம் நிகழ்ந்து 2 வருடங்களும் ஆகிவிட்டன. இந்த 2 வருடங்களில் என் வாழ்வில் எத்தனை முன்னேற்றங்கள்! நான் நினைப்பவை யாவும் சாத்தியமாகியிருக்கின்றன. எப்போதும் நான் ராஜா. இப்போது என் ஆசை வினுதீப்தியை முறையாக மனைவியாக்கிக் கொள்வது. நான் நினைத்தால் அது நடந்தேயாக வேண்டும். இது என் கோட்பாடு. அதற்கு தொந்தரவு செய்யும் வகையில் தடையாய் நிற்கிறாளே ராதா. அழுவாள், ஆர்ப்பாட்டம் செய்வாள், வேறு வழியின்றி சம்மதம் தந்து அடங்கிவிடுவாள் என்று நினைத்தால் போர்க்கொடி உயர்த்துகிறாளே, எனக்கே அவகாசம் தருகிறாளே. தற்கொலை செய்து கொள்வாளாம், அதுவும் போலீஸுக்கு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டு. எப்படியும் நான் வினுதீப்தியை மணக்க விட மாட்டாளாம். சவாலா விடுகிறாள் என்னிடம். என் எண்ணம் நிறைவேற எதையும் செய்யக்கூடியவன் நான். ஆனால் ரகசியமாக, யாருக்கும் தெரியாமல். ரகுராமனுக்கு போல ராதாவுக்கும் ஒரு வழி ஏற்படுத்திவிட்டால்? ஆனந்தின் மனதில் 2 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு குரூர சிந்தனை முளைவிடத் தொடங்கியது. காரை வினுதீப்தி காத்திருக்கும் பூங்காவை நோக்கி உச்ச வேகத்தில் செலுத்தினான். அத்தியாயம் 9. இருட்டுத்தீவுகள் அந்த பூங்காவில் நிறைய இருந்தன. அவற்றில் ஒன்றில் வினுதீப்தி பெஞ்சில் அமர்ந்திருக்க ஆனந்த் அவளை அடைந்தான். ஆனந்த், உங்க மனைவியோட அண்ணன் வந்து என்னை எப்படியெல்லாம் மிரட்டினான் தெரியுமா? என் வாழ்க்கைய நாசம் செஞ்சிடுவானா. உயிர் மட்டும் இருக்குமா, உடல் உறுப்புகள் வேலை செய்யாதான், அந்த மாதிரி செஞ்சிடுவானா. இன்னும் வினுதீப்தி ஆனந்த் மேல் சாய்ந்து கொண்டு படபடப்பாக சொல்லி முடித்தாள். ஆனந்த் பதில் எதுவும் சொல்லாமல் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். உங்க வீட்ல என்ன ஆச்சு ஆனந்த்? அங்கேயும் பெரிய கலாட்டாதான். முதல்ல ஒரு விதமா அவளுக்கு என் மேல சந்தேகத்தை ஏற்படுத்தி அவ மனசை தயார்படுத்தி அப்புறம் ஆரம்பிச்சு பதமா சொல்லி சம்மதம் வாங்கிட முடியும்னு நினைச்சுதான் செயல்பட்டேன். நான் சொன்னபடி நீயும் ஃபோன் செஞ்சு சண்டை போட்ட. ராதா பத்திரகாளி ஆயிட்டா. நியாயம் பேச அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டா. இறுதியா எனக்கே அவகாசம் கொடுத்துருக்கா. அவகாசமா? எதுக்கு? நான் உன்னை வெட்டி விட்டுட்டு அவளோட மட்டும்தான் வாழணுமா, இல்லைன்னா தற்கொலை செஞ்சுக்குவாளாம். அதுவும் போலீஸ்ல நான் மாற்ற மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுட்டு பண்ணிக்குவாளாம். வினுதீப்தி அவன் தாடையை தொட்டு முகத்தை தன் பக்கம் திருப்பி மெல்லிய வெளிச்சத்தில் அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். நீங்க என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க ஆனந்த்? அவள் குரல் லேசாக பிசிரடித்தது. நான் இன்னும் எதுவும் முடிவு செய்யலம்மா. ஆனந்த், நாம சந்திச்சிருக்கவே கூடாது. என் மனசையும் உடம்பையும் உங்ககிட்ட பறி கொடுத்திருக்கவே கூடாது. நாம பழக ஆரம்பிச்சவே பல தடவை நான் தயங்கி விலகினேன். அப்போ எல்லாம் நீங்க தான் எனக்கு தைரியம் கொடுத்தீங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க ஆனந்த். நான் நேசிக்கிற ஒரு நபர் ஏற்கனவே திருமணம் ஆனவர்ங்கிறத தவிர வேற ஏதாவது என் மேல தப்பு உண்டா? என் அன்பில் ஏதாவது குறை உண்டா? என்னை ஏன் எல்லாரும் கேவலமான ஒரு ஜீவனா பாக்குறாங்க? நான் எல்லாருக்கும் விலை போற ஒரு விலைமாது மாதிரி நினைச்சு ஏன் பேசுறாங்க? நான் ஏன் உங்களை நேசிச்சு தொலைச்சேன்? திடீரென்று வெடித்து வினுதீப்தி சன்னமாக அழத் தொடங்கினாள். அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு அவள் முதுகை ஆறுதலாக வருடின ஆனந்த். என்னம்மா இது? பொது இடத்துல இப்படி அழுதுகிட்டு யார் யாரோ எப்படியோ நினைச்சுக்கிட்டு போறாங்க. நான் உன்னை அப்படி நினைக்கிறேனா? நான் உன்னை கேவலமா நினைச்சாதான் நீ கவலைப்படணும். உனக்கு ஏன் கருத்து தான் முக்கியம். உனக்கு நான் தாலி கட்டலையே தவிர ஒரு மனைவிக்குரிய உரிமைகள் எல்லாம் கொடுத்துதான் பழகிறேன். உனக்கே தெரியும், நான் ராதா மேல வச்சிருக்கிற அன்பு தாலி கட்டிட்டதால ஏற்படுற இயல்பான கடமையான அன்பு. உன்னைத்தான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன். பல தடவை சொல்லியிருக்கேன். உங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை நான் விட்டு கொடுக்க வேண்டியதா இருந்தா ராதாவைத்தான் விட்டு கொடுப்பேன்னு என்றான். வேணாங்க, என்னை விட்டுடுங்க. உங்க மனைவியோடவே வாழ்க்கை நடத்துங்க. உங்க குடும்பத்தை கலைச்ச பழி எனக்கு வேணாம். அசடு மாதிரி பேசாத வினு. நம்ம பழக்கம் ஆரம்ப நிலையில இல்ல, ரொம்ப தூரம் தாண்டி வந்துட்டோம். இனிமே ஒருத்தர் மறக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்ல. சத்தியமா என்னால முடியாது. உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, மறந்துடுவியா என்ன? மறந்துடுவேன் ஆனந்த்.
என்ன சொல்ற வினு? ஆமா, என்னால முடியும், ரொம்ப சுலபம். ஒரு பாட்டில் தூக்க மாத்திரைகளை ஒரே தடவையில விழுங்கிட்டா சரியா போச்சு. அப்புறம் உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே மறந்துடலாம். ஏய், பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி எல்லாம் பேசினா எனக்கு கோவம் வந்துடும். பிரச்சனைய சுலபமா தீர்க்க வழியை யோசிக்கிறத விட்டுட்டு, இந்த பிரச்சனைக்கு சுலபமான தீர்வு கிடையாது ஆனந்த். எந்த மனைவிதான் தன் கணவன் 2வது கல்யாணம் செஞ்சுக்க அனுமதி தருவா? நீங்க பக்குவமா கேட்டு பார்த்தாச்சு, அவங்க பதில் சொல்லிட்டாங்க. தற்கொலை செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்ய முடியும்? அதே சமயம் உங்களை விட்டு என்னால வாழ முடியாது ஆனந்த். நானும் அதே முடிவுக்கு தான் வரணும். ஆனா உங்க மனைவி மாதிரி ஏன் தற்கொலைக்கு நீங்க காரணம்னு குற்றம் சாட்டி மாட்டி வச்சுட்டு எல்லாம் அதை செய்ய மாட்டேன். நிறுத்து வினு என்று அவள் தோள்களை பற்றி உலுக்கினான் ஆனந்த். இப்பதானே சொன்னேன் அபத்தமா பேசாதன்னு. உன்னை அந்த நிலைமைக்கு விடமாட்டேன் வினு. என் கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு நான் வேணுமா வேணாமா? இதென்ன கேள்வி? நீங்க 24 மணி நேரமும் என் பக்கத்திலேயே இருக்க மாட்டீங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு குறுக்கு வழி இருக்கு வினு. அதுக்கு தப்புகள் செய்யாம சில ஆசைகளை நிறைவேற்றிக்க வாய்ப்பே இல்லை வினு. உன்னோட வாழற என் ஆசையையும் என்னோட வாழற உன் ஆசையையும் நிறைவேற்றிக்கணும்னா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு தப்பு செய்யலாம். அதான் பல தடவை ஆச்சே. அதில்ல வினு, இது வேற விதமான தப்பு, பெரிய தப்பு. வெளியில தெரிஞ்சாதான் தப்பு, தெரியலன்னா சாமர்த்தியம்னு பேரு. உன்னோட முழுமையான ஒத்துழைப்பு கிடைச்சா இந்த தப்பை ரொம்ப சாமர்த்தியமா வெளியில தெரியாம செஞ்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க ஆனந்த்? சட்டத்துல இந்த தப்ப கொலைன்னு சொல்லுவாங்க வினு. என்ன என்று அதிர்ந்தாள் வினு தீப்தி. அத்தியாயம் 10. மறுநாள் இரவு 9 மணிக்கு உணவு முடித்துக்கொண்டு தன் படுக்கையறைக்கு வந்தான் ஆனந்த். அரை மணி நேரம் கழித்து ராதா வேலைகளை முடித்துக்கொண்டு வந்தாள். மௌனமாக பால் டம்ளரை கொண்டு வந்து அவன் அருகில் வைத்துவிட்டு போர்வையையும் தலையணையையும் கட்டிலில் இருந்து எடுத்து தரையில் போட்டுக்கொண்டு படுக்க எத்தனித்த போது, ராதா, இனிமே நமக்குள்ள இந்த பிரிவு வேணாம் ராதா, மேலேயே நீ படுக்கலாம் என்றான் ஆனந்த் அமைதியாக. ராதா திரும்பி அவனை பார்க்க அவளை நேராக பார்ப்பதை தவிர்த்து வேறுபுறம் பார்வையை திருப்பிக் கொண்டு நிதானமாக சொன்னான். ராதா, நீ கொடுத்த அவகாசத்துல இன்னும் 24 மணி நேரம் பாக்கி இருக்கு. ஆனா நான் அதுக்குள்ள முடிவு எடுத்துட்டேன். ரொம்ப ஆழமா யோசிச்சேன் ராதா. என்னையே நம்பி வந்தவ நீ. அவ நேத்து வந்தவ. அவளோட இளமையும் கவர்ச்சியும் என்னைய சபலப்படுத்திடுச்சு. கொஞ்ச நாள் நான் தாம்பத்தியத்தோட மகிமையையே மறந்துட்டேன். தற்கொலையே பண்ணிக்குவேன்னு நீ சொன்னது என் நெஞ்சத்துல ஆணி வச்சு அடிச்ச மாதிரி இறங்கிடுச்சு. எவ்வளவு தூரம் உன் மனச வேதனைப்படுத்திட்டோம்னு புரிய வச்சிடுச்சு. என்னை மன்னிச்சிடு ராதா, தயவு செஞ்சு மன்னிச்சிடு. குத்து விளக்கு மாதிரி இருக்கிற ஒன்ன நான் இழந்துட்டு வேணாம், அப்படி ஒரு புது வாழ்க்கை வேணாம். அவளை கல்யாணம் பண்ணிக்கிற யோசனைய தூக்கி எறிஞ்சிட்டேன். அவகிட்ட பேசி மொத்தமா பணம் ஏதாவது கொடுத்து அவளை விளக்கிடுறேன். இப்போ என் மேல கோபமில்லையே ராதா? ராதாவுக்கு உடம்பெல்லாம் புல்லரித்து போனது. தான் கேட்பவையெல்லாம் உண்மையான வார்த்தைகள் தானா? ஆணித்தரமாக எடுத்தறிந்து பேசின அதே கணவன் தானா பேசுவது என்று சந்தேகமே வந்தது. கண்கள் கலங்க, உதடுகள் துடிக்க அமைதியாய் நின்ற ராதாவை ஆனந்த் சமீபித்து அவளின் 2 கைகளையும் பிடித்து தன் முகத்தில் வைத்துக்கொண்டு, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு ராதா என்றான். ஐயோ, என்னங்க இது? மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க மனசு மாறுவீங்கன்னும் என் அன்பை புரிஞ்சுக்குவீங்கன்னு தான் நான் நம்பிக்கையா இருந்தேங்க. நான் வேண்டின தெய்வங்கள் என்னை கைவிடல. தெய்வம்தான் உங்க மனசை மாத்திடுச்சு என்றாள் நெகிழ்ந்து. பாராட்ட வீணா ஏன் தெய்வத்துக்கு வழங்குற ராதா? நீதான் என்னை மாத்தின. உன்னோட பொறுமையும் அழுத்தமான பாசமும் தான் என்னை மாத்திச்சு. நீயும் வீம்பா ஓ அண்ணனோட புறப்பட்டு போயிருந்தா நான் இன்னும் ரோஷமா இருப்பேன் ராதா. அண்ணன் வற்புறுத்தி கூப்பிட்டாருங்க. நான் தான் திட்டவட்டமா மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு உங்க மனசை தெரியும். நடுவுல தடுமாறி போயிட்டாலும் திருந்துடுவீங்கன்னு உண்மையா நம்பினேன். பழிச்சிடுச்சு. பேசிக்கிட்டே இருந்தா எப்படி ராதா? எத்தனை நாள் பட்டினி போட்டாச்சு? பேசிக்கொண்டே கண்ணடித்த ஆனந்த் அவளை அணைத்து கொண்டான். பட்டினி போட்டது நீங்களா நானா என்று அவன் காதுகளில் கிசுகிசுத்தாள் ராதா. அவளை அணைத்தபடி கட்டிலுக்கு நடத்தினான். காலை 9 மணிக்கு குளித்து உடுத்தின ஆனந்த், ராதா, உனக்கு 1 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள பெட்டிகள்ல உன்னோட என்னோட உடைகளை அடுக்கி புறப்படு, சீக்கிரம் என்றான். தலையை பின்னிக் கொண்டிருந்த ராதா, என்னங்க அது இப்படி திடுதிப்புன்னு சொல்றீங்க? எங்கே போறோம் என்றாள். திடுதிப்புன்னு யோசிச்சேன். மலமலன்னு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டேன். கார்ல பெட்ரோல் நிரப்பி எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டேன். ஊட்டியில பெரிய ஹோட்டல்ல காட்டேஜ் பதிவு செஞ்சுட்டேன். 1 வாரம் ஊட்டியில சந்தோஷமா இருந்துட்டு வரப்போறோம். ராதா முகமலர குதூகலித்தாள். இன்னொரு சமாச்சாரம், போற வழியில உன்னோட அண்ணன் விஜயனை சந்திக்கிறோம். அன்னைக்கு சமாதானம் பேச வந்தப்போ அலட்சியமா பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டாகணும். அதெல்லாம் வேணாம், நான் சொல்லிக்கிறேன். அவர் புரிஞ்சுப்பாரு. அது மரியாதை இல்ல. பேசிக்கிட்டே நிக்காத ராதா, சீக்கிரம். 1 மணி நேரத்தில் அவர்கள் காரில் புறப்பட்டார்கள்.
சொன்னபடியே விஜயனை சந்தித்து மனமுருக மன்னிப்பு கேட்டான் ஆனந்த். விஜயனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தான் வினு தீப்தியை மிரட்டின மிரட்டலில் அவள் அரண்டு போய் ஆளை விடு என்று மச்சானிடம் இருந்து விலகியிருப்பாள் என்று நினைத்து கொண்டான். ஊட்டியில் ஒரு வாரம் புதுமண தம்பதியைப் போல உற்சாகம் கரைபுரண்டு ஓட ராதாவும் ஆனந்தும் மற்றும் ஒரு தேன் நிலவு கொண்டாடினார்கள். ராதா மேல் திகட்ட திகட்ட அன்பை பொழிந்தான் ஆனந்த், செய்யப்போகிற அக்கிரம காரியத்திற்கு அடியுரமாக. அத்தியாயம் 11. ஆனந்த் புறப்படும் முன்பாக சென்ட் எடுத்து சட்டை மேல் பீச்சி கொண்டான். ஷூ அணிந்தான். ராதா, நான் பயிற்சிக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கான உடை எடுத்து வச்சுட்டதானே என்று கேட்டுக்கொண்டு அந்த பையை எடுத்துக்கொண்டான். சாயங்காலம் சீக்கிரம் வந்துடுவீங்களா என்றாள் ராதா. என்ன சமாச்சாரம்? சினிமா போகலாம்னு பார்த்தேன். உனக்கு சினிமாவே அதிகம் பிடிக்காது. இந்த 2 மாசத்துல 3 நாளைக்கு ஒரு சினிமான்னு உன்னை வெளியில கூட்டிட்டு போய் உன்னை சினிமா பைத்தியமாக்கிட்டேன் என்று சிரித்து சரி சரி வந்துடுறேன் என்றான் அவள் கன்னத்தில் தட்டி. ஆனந்த் காரை நிதானமாக செலுத்தினான். தான் வழக்கமாக கிரிக்கெட் பயிற்சி செய்யும் மைதானத்தின் பக்கம் போகாமல் கார் வேறு திசையில் திரும்பியது. சற்று நேரத்தில் அந்த உயர்தரமான நட்சத்திர ஹோட்டல் முன்னால் நின்றது. இறங்கி நடந்தான். 4வது தளம் வந்து குறிப்பிட்ட அறை முன்னால் நின்று சங்கேதமாக அழைப்பு மணியை ஒலிக்க செய்தான். சில வினாடிகளில் கதவு திறந்தால் வினு தீப்தி. ஆனந்த் உள்ளே வந்ததும் ஆர்வமாக ஆனந்த் என்று கூக்குரலிட்டு விழிகள் விரிய கட்டி அணைத்து கொண்டு பார்த்து 2 மாசமாச்சு என்றாள். ஆனந்த் கதவை சாத்திவிட்டு வந்து கட்டிலில் அமர்ந்து அவள் மடியில் தலை வைத்து கொண்டு படுத்தான். வினு, நீயும் நானும் பேசிக்கிட்டு தானே சந்திக்காம இருந்தோம். ராதா மேல நான் அன்பை கொட்டுற மாதிரியும் நான் திருந்திட்ட மாதிரியும் நடிக்கிறதா நாம பேசினது தானே. உண்மையாவே 2 மாசத்துக்கு நாம சந்திக்காம போன்ல பேசிக்காம இருந்தா அவளுக்கு துளியும் சந்தேகம் வராதுன்னு திட்டம் போட்டுதானே இந்த பிரிவை 2 பேருமே ஏத்துக்கிட்டோம். அதெல்லாம் சரிதான். என்னால தாங்க முடியல. எவ்வளவு சிரமப்பட்டு என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ மட்டும்தானா? நானும் அப்படித்தான் வினு. உள்ளுக்குள்ள துடிச்சு போயிட்டேன். 3 மாசம்னு பேசினது தாங்காம தான் நான் உனக்கு ஃபோன் செஞ்சு ஹோட்டல்ல வேற பேர்ல அறை பதிவு செஞ்சு உன்னை இந்த சந்திப்புக்கு வரவழைச்சேன். குனிந்து அவன் கன்னத்தில் முத்தமிட்ட வினு, ராதா உங்களை இப்போ முழுமையா நம்பியாச்சா என்றாள். 100%. இப்ப நீயே போய் மறுபடி நான் உங்க கணவரை கல்யாணம் செய்துக்க போறேன்னு சொன்னா கூட சரிதான் போடின்னு சொல்லிடுவா. நம்பவே மாட்டா. அப்படின்னா நம்ம திட்டத்தை எப்போ ஆரம்பிக்கிறோம்? அட, அன்னைக்கு என் கொலை யோசனை சொன்னப்போ அதிர்ச்சி அடைஞ்சது என்ன, பதறினது என்ன, இப்போ அவசரம் காட்டுறது என்ன? இப்போ கூட எனக்கு பயமா தான் இருக்கு ஆனந்த். ஆனா அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசி என்னை சரி செஞ்சீங்க. எப்படியாவது நீங்க எனக்கு கிடைச்சே ஆகணுங்கிற வெறியில நான் சம்மதிச்சேன். இப்ப கிண்டல் செய்யறீங்களே, சும்மா கேலி செய்யக்கூடாதா? வினு, நம்ம திட்டத்தை சரியா தீர்மானிச்சிட்டா அப்புறம் தேதியை முடிவு செஞ்சுக்கலாம். வினு தீப்தி நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். ஆனந்த், எங்க ஹோட்டல்ல முரளின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஒரு மாதிரியான ஆசாமி. கடத்தல் விவகாரத்துல எல்லாம் ஈடுபாடு உண்டு. கோர்ட்டுல கூசாம பொய் சாட்சி சொல்வான். எல்லாத்துக்கும் ஒரு விலை வச்சிருக்கா. அவங்கிட்ட நீ யாருக்காக செயல்படணும்னு விவரம் சொல்ல வேண்டியதில்ல. இந்த காரணத்தால செயல்படுன்னு விளக்கம் சொல்ல வேண்டியதில்ல. இதை செய்யின்னு சொன்னா போதும், அதுக்கான தொகை சொல்வான். கொடுத்துட்டா போதும், கச்சிதமா செஞ்சு முடிச்சிடுவான். வேணா வினு, அது சரியா வராது. நான் ஏற்கனவே யோசிச்சிட்டேன். கூலிக்கு ஆளை வச்சு கொலை செஞ்சோம்னா அது நமக்கு என்னைக்கு இருந்தாலும் தலைவலி. எப்பவும் அவன் நம்மளை மிரட்டி பணம் வாங்க ஆரம்பிச்சிடுவான். இந்த காரியத்தை நானே தான் சாமர்த்தியமா செஞ்சாகணும். நான் அப்படி சொல்லல ஆனந்த். நான் சொன்ன முரளி கொலையெல்லாம் செய்கிறவன் இல்லை. பின்ன அவனை உங்களுக்கு சாதகமா ஆதாரம் உருவாக்க பயன்படுத்தலாம்னு சொன்னேன். குறிப்பிட்ட ஒரு நாள் தேர்ந்தெடுத்து அன்னைக்கு நீங்க வெளியூர்ல இருந்த மாதிரி ஏற்பாடு செய்யலாம். உதாரணமா, உங்க பேர்ல விமான டிக்கெட் எடுத்து உங்க பேர்ல ஹோட்டல் அறை எடுத்துட வேண்டியது. பயணம் செஞ்சு அங்க உங்க பேர்ல தங்க போறது அந்த முரளி. அவன் கிட்டத்தட்ட உங்க மாதிரி முக அமைப்பிலேயே இருப்பான். அதனாலதான் நான் அவனை தேர்வு செஞ்சேன். ஒரு கண்ணாடி மாட்டி தலைய மாத்தி சீவினா நீங்களே தான். அப்படியா என்று நீண்டதொரு யோசனையில் ஆழ்ந்தான் ஆனந்த். திடீரென்று தலையை உலுக்கி கொண்டான். சொன்னான், எனக்கு பதிலா பயணம் செய்ய ஒரு நம்பிக்கையான கூலி ஆசாமி என்னோட இருந்ததா சாட்சி சொல்றதுக்கு நீ. இதெல்லாம் ஒருவேளை நான் மாட்டினாதானே. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லாம போலீஸ் என் மேல சந்தேகப்படவே முடியாதபடிக்கு திட்டம் சொல்றேன் கேளு. ஆனந்த் தனது திட்டத்தை விவரிக்க ஆரம்பித்தான். அத்தியாயம் 12. திட்டத்தில் முதல் கட்டமாக ஆனந்த் ஒரு காரியம் செய்தான். அதாவது தனது கையெழுத்தை மாற்றி முற்றிலும் புதுவிதமான கையெழுத்தில் கீழ்வருமாறு ஒரு கடிதம் எழுதினான். என் ஆசை ராதா, உன் அன்பு மன்னவன் யுவராஜ் எழுதியது. விதி நம்மை பிரித்த காரணத்தால் நீ என்னை முற்றிலும் மறந்து விட்டாயோ என்று நினைத்தேன். அன்று நான் இருந்த சூழ்நிலையில் உன்னை காதலிக்க மட்டுமே முடிந்தது, கைப்பிடிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைய நிலையே வேறு. உன்னை ராணி போல இப்போது உனக்குள்ள வசதிக்கும் மேலாக
வசதியில் வைத்துக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை உண்டு. 2 வருட இடைவெளிக்கு பிறகு நாம் எதேச்சையாய் சந்தித்த போது நீ இயல்பாக பேச மாட்டாய் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் என்னைப் போலவே உன் மனதிலும் நம் காதல் அழியாத மாக்கோலமாய் பதிந்து இருக்கிறது என்பதை உன் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டேன். செயலில் இருந்தும் புரிந்து கொண்டேன். என் மீது உனக்கு இன்னும் மாறாத காதல் இருந்ததால் தானே நீ இன்னொருவன் மனைவி என்பதையும் மறந்து என் தயக்கமான முத்தத்தை லேசான பயத்துடன் ஆனால் தடுக்காமல் பெற்றுக்கொண்டாய். அதை தவிரவும் உன் கணவர் மேல் உனக்குள்ள அதிருப்தி பற்றியும் சொன்னதால்தான் இந்த கடிதம் எழுத துணிந்தேன். இப்போது மனம் திறந்து ஒன்று சொல்லவா ராதா? நீ எல்லாவற்றையும் உதறிவிட்டு புறப்பட்டு வருகிறாயா? நாம் கனவு கண்டபடி ஒரு வாழ்க்கை வாழ இன்னும் கூட இளமையும் வாய்ப்பும் மிச்சமிருக்கிறது. 20ஆம் தேதி இரவு 10 மணிக்கு உனக்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 2 டிக்கெட்டுகளுடன் நான் காத்திருப்பேன். வருவாயா? வருவதாயிருந்தால் கொஞ்சம் பணமும் நகைகளும் கொண்டு வா. நம் இனிய எதிர்கால திட்டங்களுக்கான முதலீட்டிற்காக. என்னை ஏமாற்ற மாட்டாய் என்கிற நம்பிக்கையுடன் உன் யுவராஜ். எழுதி முடித்த கடிதத்தை ஒரு முறை படித்து பார்த்துவிட்டு திருப்தியுடன் தலையை அசைத்து கொண்டான் ஆனந்த். அதை தபாலில் சேர்த்தான். ராதா என்று போட்டு தன் முகவரி எழுதி மறுநாள் தபால் வரும் நேரத்தில் காத்திருந்து பெற்று தன் அலமாரியில் பத்திரப்படுத்தினான். அடுத்ததாக 2 நாள்கள் கழித்து ராதா பெயரில் வங்கியில் இருக்கும் கணக்கில் இருந்து வருமான வரி கட்ட வேண்டும் என்று சொல்லி அவளிடம் கையெழுத்து வாங்கி ரூபாய் 50,000 எடுத்து அதையும் பத்திரப்படுத்தினான். பிறகு 2ஆம் தேதி மாலை பெங்களூர் புறப்படும் விமானத்திற்கு தன் பெயரில் டிக்கெட் ஏற்பாடு செய்தான். மறுநாள் பெங்களூரில் தங்குவதற்கு ஹோட்டலில் அறை பதிவு செய்தான். மறுநாள் மதியம் பெங்களூரில் இருந்து புறப்பட்டு சென்னை வருகிற விமானத்திற்கும் தன் பெயரில் டிக்கெட் ஏற்பாடு செய்தான். பயண டிக்கெட்டுகளை ரகசியமாக ஓர் இடத்திற்கு வினு-தீப்தியை வரவழைத்து அவளிடம் ஒப்படைத்தான். நீ அந்த முரளிகிட்ட பேசிட்டதானே வினு? பேசியாச்சு. 20ஆம் தேதி பயணம் செய்யணும். ராத்திரி ஹோட்டல்ல தங்கணும். மறுநாள் மத்தியானம் மறுபடி பயணம் செய்யணும். அவ்வளவுதான். அதுக்கு பேசின தொகை 10,000. காரியம் முடிஞ்சதும் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். 20ஆம் தேதி பெங்களூர் போறதா சொல்லி புறப்பட்டு இங்க சென்னையிலேயே மாறு வேடத்துல வேற பெயர்ல அறை எடுத்து தங்க போறீங்க நீங்க. எந்த சிக்கலும் இல்ல. பணத்தையும் நகைகளையும் நீங்க பினாமியா உங்க டிரைவர் பேர்ல எடுத்து வச்சிருக்கிற வங்கி லாக்கர்ல வச்சிட போறீங்க. திட்டம் ரொம்ப சரியா இருக்கு என்றாள் வினு-தீப்தி. தேதி 20 மாலை நேரம். கையில் சிறிய பெட்டியோடு புறப்படும் தோதில் இருந்தான் ஆனந்த். ராதாவை அழைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். புறப்படட்டுமா ராதா? பெங்களூர்ல ஒரு நண்பரை முக்கியமா பார்க்க வேண்டி இருக்கிறதால தான் இந்த அவசர பயணம். நாளைக்கு புறப்பட்டு வந்துடுவேன். வீட்டில் வேலைக்காரிய துணைக்கு படுக்க வச்சுக்கோ. வரட்டுமா? ஆனந்த் காரின் பின் சீட்டில் ஏறிக்கொண்டான். போப்பா சீக்கிரம், விமானத்துக்கு நேரமாச்சு என்றான் டிரைவரை. கார் விமான நிலையத்திற்கு விரைந்தது. அடைந்து நின்று இறங்கியதும் காரை கொண்டு வீட்டில் விட்டுட்டு நீ உன் வீட்டுக்கு போகலாம், நான் போய்க்கிறேன் என்றான் ஆனந்த். கார் புறப்பட்டு சென்றதும் விமான நிலையத்தின் கழிப்பறைக்கு சென்று தன் பெட்டிக்குள்ளிருந்து ஒட்டுதாடி எடுத்து ஒட்டிக்கொண்டு தலையை வேறு மாதிரியாக சீவிக்கொண்டு வெளிப்பட்ட போது பெங்களூர் செல்லும் விமானம் புறப்பட இருப்பதாக அறிவிப்பு வந்தது. அதில் எனக்கு பதிலாக அந்த முரளி அமர்ந்திருப்பான். யாருக்காக எதற்காக இந்த காரியம் செய்கிறோம் என்று அறிந்து கொள்ளாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாக செயல்படும் அவன் போன்றவர்கள் இருப்பது என் போன்று குறுக்கு வழியில் திட்டம் போடுபவர்களுக்கு எவ்வளவு சௌகரியம். ஆனந்த் விமான நிலையத்தை விட்டு வெளியேறி ஒரு டாக்ஸி பிடித்தான். ஓட்டலின் பெயரை சொன்னான். 25 நிமிடங்களில் அந்த நட்சத்திர ஹோட்டலின் வரவேற்பு பகுதியில் புத்தகத்தில் சுப்பிரமணி என்று கையெழுத்து போட்டு சாவி வாங்கி கொண்டான். அறைக்கு சென்று கதவை சாத்திவிட்டு தொலைக்காட்சி பார்த்து நேரத்தை ஓட்டினான். 8:30 மணிக்கெல்லாம் என் வீட்டில் வேலைக்காரர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். வாசலில் வாட்ச்மேன், உள்ளே இன்று ஒரு வேலைக்காரி மட்டுமே. ராதா பாவம், மிக அருமையாக ஏமாறப்போகிறாள். 9:30 மணிக்கு ஓட்டலை விட்டு வெளியேறினான் ஆனந்த். ஒரு பொது தொலைபேசிக்குள் நுழைந்து தன் வீட்டின் எண்ணை அழைத்தான். சில வினாடிகளில் எடுக்கப்பட்டு ஹலோ என்றாள் ராதா. ராதா, நான் தான் ஆனந்த் பேசுகிறேன். என்னங்க, பெங்களூர்ல இருந்தா பேசுறீங்க? இல்லை, நான் ஒரு பெரிய சிக்கல்ல இருக்கேன். நான் விமானமே ஏறலை. அதுக்கு முன்னாடி சில பேர் என்னை கடத்திட்டாங்க ராதா. ஐயையோ, என்னங்க சொல்றீங்க? பதறாம கேளு, ஒன்றும் பயமில்லை. சில தீவிரவாதிங்க என்னை கடத்திட்டு வந்து கட்டி போட்டிருக்காங்க. இது எந்த இடம்னே தெரியல. அவங்களுக்கு என் உயிர் முக்கியமில்லை, பணம் தான் வேணும். அதை கொடுத்தா என்னை விட்டுடுறதா சொல்றாங்க. நீ உடனே கொஞ்சம் நகைகளை எடுத்துக்க. கையில் வச்சிருக்காம கழுத்தில் கையில் மாட்டிக்க. அலமாரியில் எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்து எடுத்து வச்சுக்க. இந்த விவரத்தை எல்லாம் வேலைக்காரிக்கிட்டேயோ வாட்ச்மேன் கிட்டேயோ சொல்ல வேணாம். வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு, நாளைக்கு ராத்திரி தான் வருவேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு புறப்படு. காரை எடுத்துக்க. கோட்டூர்புரத்தில் ஒரு மேம்பாலம் இருக்கு பாரு, அதுக்கு பக்கத்தில் நிறுத்திக்கோ.
என்னை பிடிச்சவங்கள ஒருத்தன் வந்து காரில் ஏறிக்குவான். அப்புறம் அவன் வழி சொல்லி உன்னை என்கிட்ட அழைச்சிட்டு வருவான். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? அதுபடி செய்கிறியா? செய்கிறேங்க. உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? எதுவும் இல்லை. பதறாம உன் பதற்றத்தை வெளியில் காட்டிக்காம புறப்பட்டு வா. உடனே புறப்படு. ஆனந்த் தொலைபேசியை தொங்க விட்டுவிட்டு வெளியேறினான். ஓர் ஆட்டோ பிடித்து கோட்டூர்புரம் பாலம் அருகில் இறங்கி கொண்டு ஓர் இருட்டு நிழலில் காத்திருந்தான். 10 நிமிடங்களில் தன் காரை ராதா ஓட்டி வந்து பாலத்தின் ஓரத்தில் நிறுத்துவதை கவனித்தான். நடந்தான். கதவை திறந்து அவள் அருகில் அமர்ந்தான். உள்விளக்கை போட்டு அவனை பார்த்த ராதா சற்று குழம்ப, ஆனந்த் தன் ஒட்டுதாடியை எடுத்ததும் ஆச்சரியப்பட்டு போனாள். என்னங்க இது, விட்டுட்டாங்களா? ஆமா, நிபந்தனை இல்லாம விட்டுட்டாங்க. அதெப்படி? உன்னை கொலை செய்யறதுக்காகத்தான். என்ன சொல்றீங்க என்றால் உடல் முழுக்க நகைகளுடனும் கண்களில் மிரட்சியுடனும் இருந்த ராதா. ஏண்டி, அவகாசமா கொடுக்குற எனக்கு எப்போவுமே நரி புத்திடி கண்ணு. போதும், யார் கையால சாகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே தானே, இனிமே நீ பேச வேணாம் என்றவன் அவள் பதற்றமாக பதில் சொல்ல வரும் முன் அவள் முகத்தில் அந்த ஸ்ப்ரேயரை அடித்தான். வினாடிகளில் மயக்கத்திற்குள் ராதா தன் கைப்பையில் இருந்த ஒரு நைலான் கயிறு எடுத்து அவள் கழுத்தில் போட்டு இறுக்கினான், அவளின் துடிப்பு அடங்கும் வரை. அத்தியாயம் 13. மறுநாள் இரவு 8 மணி. அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் தன் காரை நிறுத்தி இறங்கி பதற்றமாக உள்ளே வந்தான் ஆனந்த். இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் நிமிர்ந்து பார்த்து அவனை அடையாளம் தெரிந்து கொண்டு, அடடே வாங்க சார், நாம ஒரு தடவை சந்திச்சிருக்கோம், ஒரு விருந்துல, உட்காருங்க. போன் செஞ்சிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே, என்ன விவரம், ரொம்ப பதற்றமா இருக்கீங்களே என்றார். ஆனந்த் பதற்றம் தீராதவனாக முதலில் ஒரு டம்ளர் தண்ணீர் கேட்டு வாங்கி சட்டையை எல்லாம் நனைத்து கொண்டு குடித்து முடித்து விட்டு சொன்னான். சார், நேத்து நான் ஊர்ல இல்ல, இன்னைக்கு மாலை தான் பெங்களூர்லேருந்து விமானத்தில் வந்தேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி இல்லை, வேலைக்காரியும் வாட்ச்மேனும் சொல்கிற தகவல் எனக்கு புரியல. நேற்று ராத்திரி 9:30க்கு ஒரு ஃபோன் வந்ததான். அதில் என்ன பேசினான்னு தெரியாதான். பேசினதும் உடனே நிறைய நகை அள்ளி மாட்டிக்கிட்டு ஒரு கைப்பை எடுத்துக்கிட்டு அம்பாசிடர் காரை தானே ஓட்டிக்கிட்டு புறப்பட்டு போயிருக்கா. போறப்ப வெளியூர் போறேன், நாளைக்கு தான் வருவேன்னு சொன்னாலாம். என் மனைவி தனியா ராத்திரில அப்படி அவசரமா எந்த ஊருக்கும் போக வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு பயமா இருக்கு சார். உறவுக்காரங்க வீடுகள்ல விசாரிச்சுட்டேன், எங்கேயும் அவ இல்ல. பதறாதீங்க சார், உங்க அம்பாசிடர் கார் எண் எழுதி கொடுங்க. உங்க மனைவி போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு வந்துடுறதா சொல்லிட்டு தானே போயிருக்காங்க. வந்து அவங்க சொல்ற காரணம் நியாயமானதா இருக்கலாம். எதுக்கும் நானும் சில நடவடிக்கைகள் எடுக்கிறேன். நீங்க இன்னும் விசாரிக்க வேண்டிய உறவுக்காரங்க நண்பர்கள் இருந்தா விசாரிச்சு பாருங்க. பயப்படுற மாதிரி எதுவும் நடந்திருக்காது, தைரியமா போங்க. மேலும் சமாதானப்படுத்தி ஆனந்தை அனுப்பி வைத்த பின்னர் இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் போக்குவரத்து துறையை அழைத்து அந்த கார் எண்ணை கொஞ்சம் சென்னையில் எங்கேயாவது இருக்கிறதா என்று தேடி பார்க்க சொன்னார். 1 மணி நேரத்தில் போனில் அவருக்கு தகவல் வந்தது. நீங்க குறிப்பிட்ட என்னுடைய கார் நேற்றிரவு முதல் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசல்ல நிக்குது. இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் உடனே சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு விரைந்தார். அங்கே ஆனந்துடைய அம்பாசிடர் கார் நின்று கொண்டிருந்தது. அருகில் சென்று பார்த்தார். காரின் 4 கதவுகளின் கண்ணாடிகளும் ஏற்றிவிடப்பட்டிருந்தன. பூட்டப்பட்டிருந்தது. திறக்க இயலவில்லை. இன்ஸ்பெக்டர் அருகில் இருந்த தொலைபேசியை நாடினார். ஆனந்தை தொடர்பு கொண்டார். சார், உங்க மனைவி போன காரோட மாற்று சாவிகள் வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். என்ன விஷயம்? கார் கிடைச்சிடுச்சு. அப்படியா? கார் மட்டும்தானா? அப்போ என் மனைவி? இருங்க, அவசரப்படாதீங்க, காரை திறந்து உள்ள பார்க்கலாம், ஏதாவது விவரம் தெரியலாம். கார் எங்க இருக்குது சார்? சென்ட்ரல் ரயில்வே நிலைய வாசல்ல. நேத்து ராத்திரில இருந்து நிக்கிறதா தகவல் வந்தது எங்களுக்கு. சென்ட்ரலா? ராத்திரி அந்த நேரத்துல எதுக்காக சென்ட்ரல் போனா? அதுவும் அவ்வளவு நகைகளை மாட்டிக்கிட்டு? பதறாம அந்த மாற்று சாவிகளை எடுத்துட்டு வாங்க சார், இங்கே சென்ட்ரலுக்கு வாங்க. 1/2 மணி நேரத்தில் ஆனந்த் சாவிகளுடன் வந்து சேர்ந்தான். வித்யாசாகர் சாவி போட்டு அதே சமயம் தன் கைரேகை காரில் பதியாமல் கைக்குட்டை போட்டு காரை திறந்தார். உள்ளே பார்த்தார். எந்த பொருளும் இல்லை, எந்த தடயமும் இல்லை. வித்யாசாகர் மோவாயை தடவிக்கொண்டு யோசித்தார். திரும்பி ஆனந்தை பார்த்தார். உங்க மனைவி அவசரமா வெளியூர் போயிருக்கலாமோ? என்ன சார் இது, அவ்வளவு அவசரமா எந்த ஊருக்கு போக போறா? சார், ஒரு ஃபோன் வந்து பேசி அதுக்கப்புறம் அவசரமா புறப்பட்டதா சொன்னீங்க இல்லையா? ஆமா சார், வேலைக்கார பொண்ணு அப்படித்தான் சொன்னா. ஃபோன்ல ஏதாவது துக்க செய்தி வந்திருக்கலாம் இல்லையா? அது வேலைக்காரிக்கிட்ட சொல்லியிருக்கலாமே சார். தனியாவா புறப்படுவா? துக்கத்துக்கு போறவ ஏன் நிறைய நகைகளை எடுத்து போட்டுட்டு போகணும்? கார் ஏன் சென்ட்ரல்ல நிக்குது? எனக்கு எதுவும் விளங்கல சார், கவலையா இருக்கு சார். விபரீதமா எதையும் இப்ப யோசிக்க வேணாம். இந்த காரை எடுத்துக்கிட்டு போய் உங்க வீட்டு கார் ஷெட்ல விட்டுடுங்க. உபயோகிக்க வேணாம். அவசியப்பட்டா ரேகைகள் தேட வேண்டி வரலாம். உங்க மனைவி எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டதா வேலைக்காரி சொன்னா? 9:30 மணிக்கு சார்.
உங்கள் வீட்டில் இருந்து இங்கே வர்றதுக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகியிருக்கும். ஆக நேற்று ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் இந்த கார் இங்கே வந்திருக்கு. சென்ட்ரலில் இருந்து ராத்திரி 10 மணிக்கு மேலே புறப்படுற ரயில்கள் என்னென்னு பார்த்து அதில் எதுலையாவது உங்கள் மனைவி பேரில் டிக்கெட் பதிவு செய்யப்பட்டு பயணம் செய்யப்பட்டிருக்கான்னு விசாரிக்கிறேன். திடீர்னு புறப்பட்டவ ஏற்கனவே எப்படி பதிவு செய்ய முடியும்? அங்கே இடிக்குதோ? மிஸ்டர் ஆனந்த், நேற்று உங்கள் மனைவி வீட்டை விட்டு புறப்பட்டப்போ வீட்டில் யார் யார் இருந்தாங்க? வாட்ச்மேனும் வேலைக்காரியும் தான். பார்க்கலாம், அவங்க உங்கள் வேலைக்காரிக்கிட்ட சொல்லிட்டு போனபடி இன்னைக்குள்ளே வர்றாங்களான்னு பார்க்கலாம். நாளைக்கு தேடலை தீவிரப்படுத்தலாம். நீங்கள் புறப்படுங்க சார், நான் உள்ள அலுவலகத்தில் விசாரிக்கணும் என்றார் வித்யாசாகர். ஆனந்த் தான் வந்த காரை டிரைவரை மட்டும் ஓட்ட சொல்லிவிட்டு ராதா நிறுத்தின காரை மாற்றுச்சாவி போட்டு கிளப்பி புறப்பட்டான். வித்யாசாகர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விசாரித்தார். முதல் நாள் 10 மணிக்கு மேல் சென்ட்ரலில் இருந்து புறப்படும் எந்த ரயிலிலும் ராதா என்ற பெயரில் எந்த பயணியும் பதிவு செய்த வகுப்பில் பயணம் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டார். புறப்பட்டு தனது ஸ்டேஷனுக்கு வந்தார். ஒரு குடும்ப பெண் ராத்திரியில் தனியாக நகைகளுடன் காரை ஓட்டி புறப்பட்டு சென்ட்ரலில் நிறுத்திவிட்டு எங்கே செல்வாள்? குழப்பமாக இருந்தது. பார்க்கலாம், காலையில் பார்க்கலாம். அத்தியாயம் 14. காலையில் 8:45க்கு டிஃபன் சாப்பிட்டு விட்டு இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே ஆனந்திடம் இருந்து ஃபோன் எதுவும் வந்ததா என்று விசாரித்தார். இல்லை என்றார்கள். இவரே ஃபோன் செய்தார். ஹலோ, ஆனந்த் பேசுகிறேன். இன்ஸ்பெக்டர் வித்யாசாகரன் பேசுகிறேன் சார். என்ன, உங்கள் மனைவி வந்துட்டாங்களா? இல்லையே சார், ராத்திரி பூரா தூக்கமும் இல்லை சார். வந்துருவான்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன். அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு சார். நான் வர்றேன், நேரில் வரேன். இன்ஸ்பெக்டர் புறப்படும் முன்பாக நகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு போன் செய்து முன்னிரவில் விபரீத நிகழ்ச்சிகள் ஏதேனும் உண்டா என்று விசாரித்தார். இல்லை என்றார்கள். பிறகு அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு தொடர்பு கொண்டு மயக்க நிலையில் இளம்பெண் யாராவது அனுமதிக்கப்பட்டுள்ளார்களா என்று விசாரித்தார். அங்கும் அவருக்கு எதிர்மறையான பதில் கிடைத்தது. புறப்பட்டு ஆனந்தின் வீட்டிற்கு வந்தார். சிவந்த கண்களுடன் இருந்த ஆனந்த் உற்சாக குறைவுடன் அவரை வரவேற்றான். வித்யாசாகர் ராதாவுடன் இருந்த வேலைக்காரியை அழைத்து சரமாரியாக கேள்விகள் கேட்டார். அடுத்ததாக வாட்ச்மேனை விசாரித்தார். அவர்களின் பதில்களில் இருந்து ராதா இருக்குமிடம் பற்றிய எந்த குறிப்பு தகவலும் கிடைக்கவில்லை. மிஸ்டர் ஆனந்த், உங்க அறையில நல்லா பார்த்துட்டீங்களா? உங்க மனைவி உங்களுக்காக ஏதாவது குறிப்பு வச்சுட்டு போயிருக்காங்களா? இல்லையே சார், அவ பேர்ல வங்கியில ஒரு கணக்கு இருக்கு. அதுல 2 நாளைக்கு முன்னால 50,000 ரூபாய் பணம் எடுத்திருக்கிறது. பாஸ் புத்தகம் புரட்டினப்போ தெரிஞ்சது. அந்த பணம் அலமாரியில இல்ல. என்கிட்ட இதை பத்தி சொல்லவும் இல்லை. ஒரே நேரத்துல 50,000 எடுக்க வேண்டிய அளவுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை. அது வேற இப்போ புதுக்குழப்பம் சேர்ந்திருக்கு சார். 50,000மா? ஆமா சார், இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வழக்கமா இந்த கணக்குல பணம் போடுறதுனாலும் எடுக்கிறதுனாலும் உங்களை கேட்டுத்தான் செய்வாங்களா? ஆமா சார், உண்மையை சொல்லிடுறேனே, அது வருமான வரி தவிர்க்க ஆரம்பிக்கப்பட்ட கணக்கு. என் மனைவிக்குன்னு தனி வருமானம் ஏது? அந்த கணக்குல நான் தான் பணம் போடுவேன். பணம் தேவைப்படுறப்போ மனைவியோட கையெழுத்து வாங்கி எடுப்பேன். அவளா பணம் எடுத்தது இதுதான் முதல் முறை. எனக்கு திகைப்பா இருக்கு. வித்யாசாகர் கொஞ்சம் உங்ககிட்ட தனியா பேசணுமே என்றதும் அவரை தனியறைக்குள் அழைத்து வந்து, என்ன சார் என்றான் ஆனந்த். உங்க மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா வெளிப்படையா அதை என்கிட்ட சொல்லலாம். எனக்கு குழப்பம்தான் அதிகரிக்குது, எதுவும் சொல்ல தெரியல சார். வித்யாசாகர் சற்றே யோசித்து விட்டு, உங்க மனைவிக்கு தனியா அறை உண்டா இந்த வீட்டில் என்று கேட்டார். இல்ல, எங்க 2 பேருக்கும் பொதுவா ஒரு படுக்கை அறை தான். அவளோட உடைகள் எல்லாம் தனி அலமாரியில. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க மனைவி உபயோகிக்கிற அலமாரி மேஜையெல்லாம் நான் கொஞ்சம் ஆராயலாமா? அவங்க இப்படி புதிரா காணாம போயிருக்கிறதுக்கான மர்மத்தை உடைக்கிற ஏதாவது ஒரு தகவல் என் பார்வையில கிடைக்கலாம். தாராளமா பாருங்க சார். எனக்கு என் மனைவி பத்திரமா திரும்ப வீடு வந்து சேர்ந்தாகணும், அதுதான் முக்கியம். வாங்க. ஆனந்த் அவரை வழி நடத்தி மாடிக்கு தன் படுக்கை அறைக்கு அழைத்து வந்தான். நான் இங்க இருந்தா நீங்க சுதந்திரமா செயல்பட மாட்டீங்க. இந்தாங்க அலமாரி சாவிகள், நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, நான் கீழே காத்திருக்கேன் என்று ஆனந்த் அவரை மட்டும் விட்டுவிட்டு புறப்பட்டு கீழே போனான். இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் அந்த அறையை பார்வையால் அளந்தார். எல்லா வசதிகளும் கொண்ட விசாலமான அறை. ஒவ்வொரு பொருளும் நவீனமாக இருந்தது. பணக்காரத்தனத்தை பறைசாற்றுவதாக இருந்தது. வித்யாசாகர் அந்த அறையில் இருந்த மேஜையில் முதலில் ஆராயத் தொடங்கினார். பிறகு ராதா உபயோகிக்கும் இரும்பு அலமாரியை சாவி போட்டு திறந்தார். உள்ளே கம்பிகளில் மாட்டின வகை வகையான டிசைன்களில் சேலைகள் ஏராளமாக இருந்தன. நிறைய பட்டுச்சேலைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மற்றும் உள்ளாடைகள், கைக்குட்டைகள், கைப்பைகள் என்று பல பொருள்கள் இருந்தன. நிதானமாக ஒவ்வொன்றாக களைத்து தேடினார். ஒரு பட்டுச்சேலையை கையில் எடுத்தபோது
அதன் மடிப்பில் இருந்து நழுவிய ஒரு தபால் கவர் தரையில் விழுந்தது. அதை கையில் எடுத்து பார்த்தார். அனுப்புபவர் முகவரி எழுதாமல் ராதாவின் முகவரி எழுதப்பட்டு தபாலில் அனுப்பப்பட்டிருந்த கவர் அது. அதன் உள்ளிருந்த காகிதத்தை எடுத்து உதறி மடிப்பு பிரித்து படித்தார். ஆனந்த் செட்டப் செய்து எழுதி ஒளித்து வைத்திருந்த அந்த கடிதத்தை முழுதும் படித்து முடித்ததும் அவருக்கு விவரமெல்லாம் புரிந்தது. புதிரான தலைமறைவின் அர்த்தம் விளங்கியது. தன் பழைய காதலன் யுவராஜை சமீபத்தில் சந்தித்திருக்கிறாள் இந்த பெண். தன் கணவன் மேல் சரியான பாசம் இல்லை போலிருக்கிறது. காதலை மறக்காமல் மனதில் சுமந்திருக்கிறாள். அவனிடம் இருந்து கடிதம் வந்ததும் தீர்மானித்து விட்டாள். முன்னேற்பாடாக பணம் வங்கியில் இருந்து எடுத்திருக்க வேண்டும். ஸ்டேஷனில் இருந்து அந்த யுவராஜ் தான் போன் செய்திருக்க வேண்டும். அவன் கடிதத்தில் நகைகள் கேட்டிருப்பதால் அணிந்து சென்றிருக்கிறாள். சென்ட்ரலில் அந்த யுவராஜும் இவளும் ஏதோ ஒரு ரயிலில் புறப்பட்டிருக்க வேண்டும். ஆமாம், இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். அட பாவமே, தன் மனைவி திரும்பி வருவாள் என்று நம்பிக்கையோடு இருக்கும் ஆனந்திடம் இதை நான் எப்படி சொல்வேன்? வித்யாசாகர் அறையிலிருந்து வெளிப்பட்டு படிகள் உச்சியில் நின்று, ஆனந்த், கொஞ்சம் மேலே வாங்க என்றார். கடிதத்தை தன் பின்புறம் மறைத்து வைத்து கொண்டார். ஆனந்த் புகைத்தபடி மேலே வந்து அறைக்குள் வந்ததும், உங்களுக்கு யுவராஜுங்கிற பேர்ல யாரையாவது தெரியுமா என்றார். ஆனந்த் சற்றே யோசித்து, யுவராஜ்னு ஒருத்தனை பற்றி என் மனைவி ஒரு தடவை சொல்லியிருக்கா, நான் அவனை பார்த்ததில்ல என்றான். உங்கள் மனைவி என்னன்னு சொன்னாங்க? இவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அவன் இவளை பின்தொடர்ந்து வருவானா, கலாட்டா செய்வானா, காதல் கடிதம் கொடுப்பானா. ஆனால் இவ அவனை லட்சியம் செஞ்சதில்லையா. ஏன் இப்படி கேட்குறீங்க? மன்னிக்கணும் சார், உங்களுக்கு ஒரு கசப்பான அதிர்ச்சியான தகவலை நான் தர வேண்டியிருக்கு. உங்கள் மனைவி திட்டம் போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க. அவங்க உங்களுக்கு துரோகம் செய்துட்டாங்க. ஆனந்த் சிரமப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான். என்ன சார் சொல்றீங்க என்றான் குரலில் அதிர்ச்சி சேர்த்து கொண்டு. இந்த கடிதத்தை படிங்க. பதற்றமாய் வாங்கி ஒரு தேர்ந்த நடிகன் போல அந்த கடிதத்தை முதல் முறையாக படித்தால் முகத்தில் எவ்வளவு அதிர்ச்சியை காட்ட வேண்டுமோ அதையெல்லாம் காட்டினான் ஆனந்த். அப்படியே நொந்து போய் தோய்ந்து கட்டிலில் அமர்ந்தான். உங்க நிலைமைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனந்த். அந்த யுவராஜை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்கள் சொன்னா அதை வச்சு அவங்க 2 பேரும் இப்போ எங்க இருக்காங்கன்னு தேட முடியும். வேணாம் சார், தயவு செஞ்சு வேணாம், அவளை தேட வேணாம். இனிமே அவளை தேடுறதால என்ன பயன்? எப்போ என்னை பிடிக்கலன்னு உதறி இந்த வீட்டை விட்டு புறப்பட்டாலோ மறுபடி அவளுக்கு இந்த வீட்டு வாசலை மிதிக்க அருகதை இல்லை. அவ வரவும் மாட்டான்னு புரியுது. என் மனைவி ரகசியமா இப்படி ஒரு காதலை மனசுல வச்சிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நான் வெளியூர் போன சமயம் பார்த்து திட்டம் போட்டு இப்படி துரோகம் செஞ்சிட்டா. ச்சே, பொண்ணா அவ முகத்துல கூட நான் இனிமே விழிக்க விரும்பல என்ற ஆனந்த் எழுந்து வந்து இன்ஸ்பெக்டரின் கைகளை பிடித்து கொண்டான். சார், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும், தயவு செஞ்சு என்றான். என்ன செய்யணும் சொல்லுங்க. நான் உங்களை தேடி வந்து என் மனைவியை காணோம்னு புகார் சொன்னதையும் நீங்க அது தொடர்பா மெனக்கட்டு இப்போ பின்னணி உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதையும் மறந்துடுங்க. யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அவளை தேட வேணாம். என் மனைவி என்னை விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஓடிப்போன செய்தி பேப்பர்களில் வந்தா என் மதிப்பும் மரியாதையும் போயிடும். இந்த அவமானம் ரகசியமாகவே இருக்கட்டும். சார், திருமணமான ஒரு நபர் கள்ளத்தொடர்பில் ஈடுபடுறதும் சட்டப்படி குற்றம்தான். உங்க மனைவியை கண்டுபிடிச்சு அவங்க மேல வழக்கு போட உங்களுக்கு உரிமை இருக்கு. சார், நான் அவமானம் ரகசியமா இருக்கட்டும்னு சொல்றேன். நீங்க அதை பகிரங்கப்படுத்த யோசனை சொல்றீங்க. என்னை தனிமையில விடுங்க. நீங்க அவளை தேட வேணாம்னு மறுபடி கெஞ்சி கேட்டுக்கிறேன். மனதை தைரியமா வச்சுக்கோங்க, உடஞ்சு போயிடாதீங்க. நான் வரேன். 2 நாள் கழிச்சு சந்திக்கிறேன். எப்படி இருந்தாலும் உங்களால செய்தியை அதிக நாள் மறைக்க முடியாது. 2 நாள் கழிச்சு பேசலாம். வித்யாசாகர் அவன் தோளில் ஆதரவாக தட்டிவிட்டு புறப்பட்டு சென்றார். அத்தியாயம் 15. மறுநாள் காலை 10 மணி. தடதடவென்று ரிப்பேருக்கு வந்த ஒரு பழைய காரில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்பாக நிறுத்தி இறங்கினான் விஜயன். அவசரமாக உள்ளே வந்து இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் முன்னால் வந்து மூச்சு வாங்கினான். என்ன வேணும் உங்களுக்கு? சார், இப்போ நான் நேரா என் மச்சான் ஆனந்த் வீட்டில இருந்து சண்டை போட்டுட்டு இங்க வந்திருக்கேன். என் தங்கை ராதா பத்தி கசமுசான்னு ஏதேதோ சொல்றான். அவன் ஒரு கடிதத்தை எடுத்துக்காட்டி எவனோடவோ அவ ஓடி போயிட்டதா சொல்றான். நாக்குல நரம்பு இல்லாம இப்படி பழி சுமத்துறான். எனக்கு நம்பிக்கை இல்ல. வேணும்னா போலீஸ்ல சொல்லிக்கோ, விசாரிச்சுக்கோன்னு எடுத்தெறிஞ்சு பேசுறான் சார். என் தங்கை அப்படிப்பட்டவ இல்ல சார். இதுல ஏதோ பித்தலாட்டம் இருக்கு. எனக்கு உண்மை தெரியணும். இருங்க சார், முதல்ல உட்காருங்க, நிதானமா பேசுங்க. நீங்க யாரு? விஜயன் சற்று தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, சில மாதங்கள் முன்பு ஆனந்த் வினுதீப்தியை 2வது திருமணம் செய்து கொள்ள நினைத்தது, ராதாவை வற்புறுத்தியது, தான் போய் நியாயம் கேட்டது, பிறகு அவன் மனம் மாறியது, மன்னிப்பு கேட்டது, எல்லாவற்றையும் விவரித்தான். அதனாலதான் சொல்றேன், என்னவோ சதி நடந்திருக்கு. இவன் ஏதோ நாடகம் ஆடுறான், நம்பாதீங்க. என் தங்கை நேர்மையானவ, பண்பானவ.
கேடுகெட்ட காரியமெல்லாம் செய்ய மாட்டா. ஆனந்த் நடுவுல மனம் திருந்திட்ட மாதிரி நடிச்சிருக்கான். நீங்க இதை தீவிரமா விசாரிக்கணும் சார். வித்யாசாகர் தன் மோவாயை தடவிக்கொண்டார். விஜயன், உங்க தங்கை என்கிறதால நீங்க அதிக நம்பிக்கை வச்சு பேசலாம் இல்லையா? நான் தீர விசாரிச்சுட்டேன். அந்த யுவராஜ் எழுதின கடிதம், வங்கியில ராதா எடுத்திருக்கிற பணம், ராத்திரி புறப்பட்டு போனது, சென்ட்ரல்ல கார் கிடைச்சது, அந்த நேரத்துல ஆனந்த் பெங்களூர்ல இருந்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லை சார். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? உங்க தங்கைய அவர் ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாருன்னா? இல்ல சார், எனக்கு சொல்ல தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு. என் தங்கைக்கு வேற ஏதாவது ஆகி இருக்குமோ? உடைச்சு பேசலாம். வேற என்ன நினைக்கிறீங்க? உங்க தங்கைய சாமர்த்தியமா கொலை செஞ்சிட்டாருன்னு சொல்றீங்களா? அப்படி நினைக்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா ஆனந்த் சொல்றது கட்டுக்கதைன்னு தெளிவா புரியுது. நீங்க இதை அலட்சியமா விட்டுடக்கூடாது சார். வித்யாசாகர் கையமர்த்தினார். நீங்க சொல்றத நான் எப்படி நம்புறது? நீங்க சொல்ற பொண்ணு வினுதீப்தி எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியும். ஒரு ஹோட்டல்ல வரவேற்பாளினியா வேலை செய்யறா. இப்பவே வாங்க, என்னோட அழைச்சிட்டு போறேன். அவளையே கேளுங்க. அவளை 2ஆம் தரமா கல்யாணம் செய்துக்க இருந்தானா இல்லையான்னு கேளுங்க. நான் போய் அவளை மிரட்டினேனா இல்லையான்னு கேளுங்க. அந்த பொண்ணு விலாசத்தை இதுல எழுதுங்க. நான் விசாரிக்கிறேன். உடனே உங்களோட வர முடியாது. ஆதாரம் இல்லாம எதுலையும் தீவிரமா இறங்க முடியாது. வெறும் சந்தேகம் போதாது. விஜயனின் முகம் சிரித்து போனது. ஒரு காகிதத்தில் வினுதீப்தியின் விலாசம் எழுதி கொடுத்துவிட்டு நம்பிக்கை இல்லாமல் புறப்பட்டான். இந்த இன்ஸ்பெக்டர் உன் வார்த்தைகளுக்கு மதிப்பு தருவதாக தெரியவில்லை. ஆனந்தை வெகுவாக நம்புவதாக தெரிகிறது. இவர் என்ன சொன்னாலும் எனக்கு ஆனந்த் மேல் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. கபடன், விஷமன், ராதாவை ஏதோ சதி செய்து விட்டான். ஆதாரம் வேண்டுமாமே, ஆதாரம். ஆனந்தை கண்காணிக்க வேண்டும். ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு இதைவிட பெரிய போலீஸ் அதிகாரியிடம் போக வேண்டும். ஆனந்த், இதை நான் விடப்போவதில்லை. ஓட்டலில் வேலை பார்த்து கொண்டிருந்த வினுதீப்தி தனக்கு போன் வந்திருப்பதாக சொன்னதும் சென்று ஒளி வாங்கி எடுத்து தன் பெயரை சொன்னாள். நான் ஆனந்த் பேசுறேன் வினு. வெற்றிகரமான 3வது நாள். என் மச்சான், அதான் உன்னை மிரட்டினானே விஜயன், அவன் இங்க வந்து தங்கை எங்கன்னா நான் அதே கற்பனை கதைய சொன்னேன். ஊன்னு குதிச்சான். இதை நான் சும்மா விடமாட்டேன்னு கத்திட்டு போனான். அவன் போலீஸ் கிட்ட போயிருப்பான், எல்லாம் சொல்லியிருப்பான். ஒருவேளை போலீஸ் உன்னை விசாரிக்க வரலாம். வந்தா தெரியும் எப்படி சொல்லணும்னு தெரியும். எனக்கு ஆனந்த் மேல ஆசை இருந்தது உண்மை. அவருக்கும் என் மேல ஆசை இருந்தது. 2ஆம் திருமணம் செய்துக்க நினைச்சாரு. ஆசை ரகசியமா இல்ல, தன் மனைவி கிட்ட அனுமதி வாங்கி. ஆனா அவங்க அனுமதி கொடுக்கல. நான் என்ன செய்யட்டும்னு கேட்டாரு. அவங்களோட வாழ்க்கை நடத்துங்க, அதான் முறைன்னு சொல்லி விலகிட்டேன்னு சொல்லிடுறேன். நல்லது, அப்படித்தான் சொல்லணும். அப்புறம் நாளைக்கு வழக்கமான ஹோட்டல்ல அறை போடுறேன், வந்துடுறியா? சரி என்று வைத்துவிட்டு நிமிர்ந்த போது எதிரே போலீஸ் இன்ஸ்பெக்டர் நின்றார். அவர் மார்பில் வித்யாசாகர் என்று பெயர் வில்லை குத்தப்பட்டிருந்தது. குமாரி வினுதீப்தி யார்? நான் தான். கொஞ்சம் பேசணுமே. அனுமதி பெற்று வந்த வினுதீப்தி வரவேற்பு கூடத்தின் வசதியான நாற்காலிகளில் இருவரும் அமர்ந்த பிறகு, என்ன சார் என்றாள். உங்களுக்கு கிரிக்கெட் வீரர் ஆனந்த தெரியுமா என்றார் வித்யாசாகர். தெரியுமே. எப்படி தெரியும்? நான் அவரோட ரசிகை, தோழியும் கூட. அவ்வளவுதானா? வேற என்ன? அவரை நீங்க நேசிக்கிறதா முன்பு பத்திரிகைகளுக்கு ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்களாமே? ஆமா, உண்மைதான். அவரும் கூட ஒரு கட்டத்துல என்ன நேச்சாரு. நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா கூட இருந்தோம். ஆனா அவர் ஏற்கனவே திருமணமானவர். எங்க காதலினால அவர் குடும்பத்துல பிரச்சனை வர இருந்ததால நாங்க அந்த எண்ணத்தை விட்டுட்டோம். இப்ப அதிகமா சந்திக்கிறது கூட இல்ல. அவரை பார்த்தே பல வாரமாச்சு. நீங்க பேசுறது உண்மைதானே? ஆமா. எதுக்காக கேக்குறீங்க? சொல்றேன். அவர் மனைவி ராதா இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க வீட்டில தான் இருப்பாங்க. வித்யாசாகர் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு எழுந்து கொண்டார். வர்றேன், அவசியப்பட்டா மறுபடியும் வர்றேன். எதுக்காக இந்த விசாரணை சார்? அதுவும் அவசியப்படும் போது சொல்றேன். வித்யாசாகர் கை கூப்பி விட்டு நடந்தார். மறுநாள் ஆனந்த் வழக்கமாக மாற்று பெயரில் வினுதீப்தியுடன் தங்கும் அந்த ஹோட்டல் அறையில் அவளை அணைத்து கொண்டு கேட்டான். அப்புறம் என்ன? நீங்க சொன்ன மாதிரியே நான் ரொம்ப சாமர்த்தியமா பதில் சொன்னேன். புறப்பட்டு போனாரு. அங்க புறப்பட்ட இன்ஸ்பெக்டர் நேரா என் வீட்டுக்கு வந்தாரு. வினுதீப்திய தெரியுமான்னு ஆரம்பிச்சாரு. நான் எதையும் மறைக்கல. நீ சொன்னது போலவே காதலிச்சோம். வீட்டுல பிரச்சனை வர்ற மாதிரி இருந்ததால விலகிட்டோம்னு சொன்னேன். போயிட்டாரு. சந்தேகம் வந்துடுச்சோடியர். விஜயன் போய் கிளப்பி விட்டுருக்கான். ஏற்பட்ட சந்தேகத்தை சரி செஞ்சிருக்காரு. அவ்வளவுதான். மறுபடி வேற எதுவும் செய்ய முடியாது அவரால். பாரேன், 4 நாளாச்சு ராதா இறந்து போய். இன்னும் அவங்களுக்கு பிணம் கிடைக்கல. கோட்டூர்புரம் பாலம் கிட்ட ஒரு பாதாள சாக்கடை பள்ளத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டேன் நான். அது இந்த நேரம் பாதி அழுகி போயிருக்கும். 1 வாரத்துல வெறும் எலும்புக்கூடு தான் கிடைக்கும். பிணம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அப்படியே வேறு விதமா சந்தேகப்பட்டாலும் அந்த தேதியில பெங்களூர்ல இருந்ததுக்கு ஆதாரம் உருவாக்கிட்டோம்.
நீ சாட்சி சொல்வ, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் எனக்கு லேசா நடுக்கமா தான் இருக்கு ஆனந்த். 1 வாரம் போனா சரியா போயிடும். 6 மாசம் இடைவெளி விட்டு நாம கல்யாணம் செஞ்சுக்கலாம். இப்போ நேரத்தை வீணடிக்க வேணாம். ஆர்வத்தோடு அவளை அணைத்து கொண்டான் ஆனந்த். அத்தியாயம் 16. ஒலித்த டெலிஃபோனை ஏட்டு எடுத்து பேசி, சார் உங்ககிட்ட பேசணுமா, எவனோ ஒருத்தன் பேசுறான் என்று ஒளிவாங்கியை இன்ஸ்பெக்டர் வித்யாசாகரிடம் கொடுத்தார். இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற தகவல் தான் முக்கியம். கிரிக்கெட் ஆட்டக்காரன் ஆனந்த் ஒரு அயோக்கியன். அவன் மனைவி யாரோடையோ ஓடி போயிட்டதா உங்களையும் ஊரையும் நம்ப வைக்க முயற்சி பண்றான். ஆனா ராதா ஓடி போகல, செத்து போயிட்டா. ஆனந்த் கொலை செஞ்சிட்டான். கோட்டூர்புரம் பாலம் பக்கத்துல பாதாள சாக்கடைக்குள்ள இறங்க ரோட்டுல பள்ளம் போட்டு இரும்பு தகடு மூடி போட்டிருக்காங்களே, அதுல ஒரு மூடிய திறந்தா உங்களுக்கு கிடைப்பா என்றது கரகரப்பான ஆண் குரல். நீங்க யாரு? அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் எதிர்முனை வைக்கப்பட்டு விட்டது. வித்யாசாகர் உடனடியாக ஒரு படை திரட்டி கொண்டு புறப்பட்டார். 2 மணி நேரம் கழித்து அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து ராதாவின் பிணம் மிக அழுகிய நிலையில் கைப்பற்றப்பட்டது. தகவல்கள் பறந்தன. உயர் அதிகாரிகள் விரைந்தனர். நாய் வரவழைக்கப்பட்டு தண்டமாக அலைந்தது. புகைப்படக்காரர்கள் விரைந்தனர். பிணம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. தகவல் சொல்லப்பட்டு வந்து சேர்ந்த ஆனந்த் அழுதான். பாவி, எவனோ ஒரு பொறுக்கியை நம்பி புறப்பட்டியே, இப்படி உன்னை தீர்த்துட்டு பணத்தையும் நகைகளையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டானே. பிரேத பரிசோதனை அறிக்கையில் 20ஆம் தேதி இரவு 10 மணி அளவில் உயிர் பிரிந்திருக்கலாம் என்றும், கழுத்து எலும்புகள் முறிந்திருப்பதால் வலுவான கயிற்றால் நெரிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அறிக்கைகளுடன் வந்து ஆனந்தை அவன் வீட்டில் சந்தித்தார் இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர். ஆனந்த், யுவராஜ் எழுதின கடிதத்தை கொடுங்க. கொண்டு வந்து கொடுத்தான். எதுக்கு சார்? சொல்றேன். யுவராஜ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது, பார்த்ததில்ல. கல்லூரி நாட்கள்ல கலாட்டா செய்தவன்னு மட்டும்தான் என் மனைவி சொன்னான். அந்த யுவராஜ் தான் உங்க மனைவியை கொலை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஆமா, வேற யாரு? அவன் கூப்பிட்டு தானே இவன் நம்பி பண நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருக்கா. சரி, 20ஆம் தேதி நீங்க எங்க இருந்தீங்க? அன்னைக்கே சொன்னேனே, பெங்களூர்ல இருந்தேன். 20ஆம் தேதி தான் நீங்க விமானத்துல புறப்பட்டு போனீங்க இல்லையா? ஆமா சார். 22ஆம் தேதி மாலை விமானத்துல திரும்பினீங்க இல்லையா? ஆமா சார். 20ஆம் தேதி இரவு எங்க தங்குனீங்க? பெங்களூர்ல ஹோட்டல் அதிசயா, அறை எண் 809. தனி அறையா? கொஞ்சம் தயங்கி விட்டு, இரட்டை அறை. உண்மையை சொல்லிடுறேன், நானும் வினுதீப்தியும் கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு முடிவு செஞ்சோமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காம இருக்க முடியல. அவளை நான் பெங்களூர் வர சொல்லி இருந்தேன். அன்னைக்கு வினுதீப்தி என்னோட தங்கி இருந்தா. நான் சொன்ன தகவல்கள் எல்லாத்தையும் நீங்க சரி பார்த்துக்கலாம். என்ன நீங்க சந்தேகப்படுறது உங்க கடமை. நான் தப்பா எடுத்துக்கல இன்ஸ்பெக்டர் என்றான் ஆனந்த். நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் நாங்க சந்தேகப்பட்டுத்தான் ஆகணும் ஆனந்த். வெளியூர் போறதா இருந்தா சொல்லிட்டு போங்க. வித்யாசாகர் புறப்பட்டு போய் 2 மணி நேரத்தில் திரும்பி வந்தார். ஆனந்த், நீங்க சொன்ன தகவல்கள் பூராவும் விசாரிச்சுட்டேன். எல்லாமே பொய். உங்க மனைவியை நீங்க தான் கொலை செஞ்சிருப்பீங்கன்னு சந்தேகப்படும் அடிப்படையில உங்களை கைது செய்ய வேண்டியிருக்கு. சார், நீங்க என்ன சொல்றீங்க? 20ஆம் தேதி சென்னையிலிருந்து பெங்களூருக்கு உங்க பேர்ல விமான டிக்கெட் பதிவாகி இருக்கு. ஆனா யாரும் பயணம் செய்யல. அதே மாதிரி நீங்க சொன்ன ஹோட்டல்ல உங்க பேர்ல அறை ஒதுக்கப்பட்டிருந்தது உண்மைதான். ஆனா யாரும் தங்கல. அதே மாதிரி மறுநாள் விமான டிக்கெட்டும் யாரும் பயன்படுத்தல. வினுதீப்திய விசாரிச்சுட்டேன். நான் எப்போ பெங்களூர் போனேன்னு கேக்குறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு உங்களை சந்திச்சே பல வாரமாச்சுன்னு சொல்றா. இல்ல, அவ அப்படி சொல்லியிருக்க மாட்டா. நீங்க பொய் சொல்றீங்க. ஆனந்த், உங்க விளக்கமெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்கலாமே. குழப்பத்துடன் எதுவுமே புரியாமல் அவருடன் புறப்பட்டான் ஆனந்த். அத்தியாயம் 17. ஆனந்தை லாக்கப்பில் தள்ளின இன்ஸ்பெக்டர் வித்யாசாகர் மேற்கொண்டு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் பற்றி சப் இன்ஸ்பெக்டருடன் விவாதித்தார். மோப்பநாயை ஆனந்த் வீட்டிற்கு கூட்டிச் செல்லலாம் என்றும் ஆனந்தின் வீடு முழுவதும் சோதனைகள் செய்யலாம் என்றும் பேசினார்கள். ஆனந்த் 20ஆம் தேதி பெங்களூர் போனதாக சொன்னது பொய் என்று நிரூபணம் ஆகியுள்ளதே தவிர அவன்தான் ராதாவை கொலை செய்திருக்க வேண்டும் என்று இன்னும் ஆழமாக குற்றம் சாட்ட வேறு ஒரு தடயம் ஏதாவது தேவைப்படும் என்று விவாதித்து கொண்டிருந்த போது தொலைபேசி ஒலித்தது. வித்யாசாகர் எடுத்தார். இன்ஸ்பெக்டர் சார்தானா பேசுறது என்றது கரகரப்பான குரல். ஆமா. ஆனந்தை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க. இன்னொரு தடயம் வேணுமா? ஆமா. நீங்க யாரு? அது தேவையில்லை சார், நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அடையாறு பேங்க் ஆஃப் இந்தியா கிளையில் லாக்கர் நம்பர் 276 யார் பேர்ல இருக்குன்னு விசாரிங்க. அந்த லாக்கரை திறந்து பாருங்க. அந்த தகவலோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. ஆனந்திற்கு எதிராக இப்படி லட்டு லட்டாக அதே சமயம் உண்மையான தகவல்களாக தருவது யார்? அது பிறகு முதலில் அந்த தகவல் சரிதானா என்று ஆராயலாம்.
வித்யாசாகர் உடனே ஜீப்பில் புறப்பட்டார். அவர் போன 5 நிமிடங்களில் வினுதீப்தி ஸ்டேஷனுக்குள் வந்தாள். சப் இன்ஸ்பெக்டருக்கு வணக்கம் வைத்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள். சார், நீங்க வீணா சந்தேகப்பட்டு ஆனந்தை கைது செய்திருக்கீங்க. நானும் அவரும் நேசிப்பது உண்மை. அவர் மனைவி சம்மதிக்கலன்னதும் விலகிட்டதும் உண்மை. அதை காரணமா வச்சு அவர் தான் கொலை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறது தப்பு சார் என்றாள். அதை மட்டும் வச்சு நாங்க கைது செய்யல. கொலை நிகழ்ந்த தினம் அவர் எங்க இருந்தார்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன தகவல்கள் எதுவும் உண்மை இல்லை. உங்களை கூட தான் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சாரே. 20ஆம் தேதி இரவு பெங்களூர்ல அவரோட நீங்க இருந்ததா சொன்னாரு. ஆனா நீங்க அதை மறுத்துட்டீங்களே. எதுக்காக தப்பா அவர் பொய்களை சொல்லணும்னு எனக்கு புரியவே இல்லை சார். நான் அவரை ஜாமீன்ல எடுக்கலாமா சார்? வாய்ப்பில்லைங்க. இந்த குற்றத்துக்கு ஜாமீன்ல விடமாட்டோம். நான் அவர் கூட பேசலாமா? சப் இன்ஸ்பெக்டர் சற்று யோசித்து விட்டு 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுங்க என்று லாக்கப்பறையை சுட்டி காட்டினார். வினுதீப்தி நடந்து அடைந்ததும் கண்களில் உற்சாகம் மின்ன ஆனந்த் எழுந்து வந்தான். வந்துட்டியா வினு? எனக்கு எதுவும் புரியல. நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்றாங்க. நீ கூட மறுத்து பேசினதா சொல்றாங்க என்று பதறினான். வினுதீப்தி மெல்ல சிரித்தாள். மெதுவான குரலில் சொன்னாள், ஆனந்த், நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கு சாட்சிகள் இல்ல, ஆனா சாட்சியங்கள் உண்டு. நீ 20ஆம் தேதி பெங்களூர்ல இருந்ததா செட்டப் செய்யலாம்னு நாம பேசினோம். ஆனா நான் செயல்படவே இல்லை. முரளின்னு யாரையும் தெரியாது. உன் டிக்கெட்ல யாரும் பயணம் செய்யவே இல்லை. ஹோட்டல்லையும் யாரும் தங்கவே இல்லை. உன்னோட தங்கினதா நானும் ஒப்புக்கல. இந்த தகவல்கள் புரண்டதால உன்னை கைது செஞ்சிட்டாங்க. கச்சிதமான ஆதாரங்களோட வழக்கு போட்டு மரண தண்டனை வாங்கி தரத்தான் போறாங்க. வினு, என்ன ஒரு மாதிரி பேசுற? ஏன் இப்படியெல்லாம் பேசுற? ஆனந்த், ஒரு நள்ளிரவில் நட்புக்கு நீ ஒரு துரோகம் செஞ்சது நினைவிருக்கா? அதான் ரகுராமனை கல்கத்தா ஹோட்டல்ல இருந்து சாமர்த்தியமா விழ வச்சு குடிபோதையில செத்ததா கதை கட்டினியே. அந்த ரகுராமனோட தங்கையிடானா. ரகுராமன் இறந்ததும் என் குடும்பமே ஆடிப்போச்சு. அந்த அதிர்ச்சியை தாங்காம எங்க அம்மா 3 மாசத்துல இறந்துட்டாங்க. நான் ஹோட்டல்ல நடனம் ஆடுற ஒரு கேபரே நடனக்காரி. என் அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவன் நிறைய குடிப்பான். ஆனா அறைக்குள்ளேயே படுத்துடுவான். குடிச்சதுக்கு பிறகு அவனால பிறர் உதவி இல்லாம நடக்கவே முடியாது. அப்படி இருக்கிறப்போ அவன் படியேறி மொட்டை மாடிக்கு போய் விழுந்து எப்படி இறந்திருக்க முடியும்? அவன் சாவுல எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. பல முறை அவன் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். வெளியில சிரிச்சு பழகினாலும் அவன் மேல உனக்கு பொறாமை உண்டு. ஒரு முறை பயிற்சி ஆட்டத்துல விபத்து மாதிரி மற்றவங்கள நினைக்க வச்சு வேணும்னே குறிப்பார்த்து பந்து வீசி அவன் கையை உடைச்சதையெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். குறிப்பிட்ட நாள் நீயும் அதே ஹோட்டல்ல தங்கி இருந்ததால எனக்கு உன் மேல சந்தேகம் ஏற்பட்டுச்சு. உண்மையை உறுதி செஞ்சுக்கிட்டு உன்னை பழி வாங்கணும்னு துடிச்சேன். முதல்ல உன்னை வளைச்சு போட்டேன். உன்னை நேசிக்கிறதுக்கு வகை வகையா முயற்சி செஞ்சேன். ஏற்கனவே என் உடம்பு பலர் அறிய பார்த்தது தான். அதனால என் அண்ணன் சாவு மர்மம் தெரிய உன்கிட்ட என்னை தாராளமா இழந்தேன். உன்னை என் மேல ஏக்கம் கொள்ள வச்சேன். ஒரு நாள் மதுபோதை உனக்கு அதிகமா ஏற்படுத்தி ரகுராமனை நீதானே தள்ளிவிட்டேன்னு கேட்டேன். நீ முழு போதையில உளறிட்ட. மறுநாள் நீ பேசினது உனக்கே நினைவில்லை. ஆனா நான் தீர்மானிச்சேன், என் அண்ணனை நீ கொலை செஞ்சதுக்கு சாட்சி இல்ல, உன் கையால இன்னொரு கொலை செய்ய வச்சு வகையா மாட்ட வைக்க திட்டம் போட்டேன். 2வது திருமணம் செய்து கொள்ள சொல்லி உன்னை வற்புறுத்தினேன். உன் குடும்பத்துல குழப்பம் ஏற்படுத்தினேன். உன் மனைவிய கொலை செய்யற முடிவுக்கு உன்னையே வர வச்சேன். அதுக்கு ஒத்துழைக்கிறதா நடிச்சேன். ஆனா ஒத்துழைக்கவில்லை. இப்போ நீ வகையா மாட்டின. பாவம், இனிமே நீ இந்த வழக்குல இருந்து வெளியே வரவே முடியாது. போலீஸுக்கு ரகசியமா ஒவ்வொரு தகவலா ஆண் குரல்ல நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுபவிக்கண்ணா, வரட்டுமா? விக்கித்து நின்றான் ஆனந்த். வினுதீப்தி சப் இன்ஸ்பெக்டரிடம் வணக்கம் சொல்லிவிட்டு புறப்பட்டாள். அத்தியாயம் 18. இரவு மணி 8:30. தான் வேலை பார்த்து கொண்டிருந்த ஓட்டலில் தனக்கு போன் வந்ததும், யார் என்றாள் வினுதீப்தி. ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஆனந்த் வழக்கு தொடர்பா உங்களை ஒரு விபரம் உடனே கேட்டாகணும். ரொம்ப அவசரம். ஒரு டாக்ஸி பிடிச்சு இங்கே வர முடியுமா? வரேன் என்றாள் வினுதீப்தி. தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு ஹோட்டல் வாசலுக்கு வந்தபோது கடந்த டாக்ஸியை கைத்தட்டி அழைத்து ஏறிக்கொண்டாள். இடம் சொன்னாள். 5 நிமிடங்களில் டாக்ஸி வேறு ஏதோ சம்பந்தமில்லா வழியில் செல்வதை உணர்ந்து, என்னப்பா இப்படி போற என்றாள். டாக்ஸியை நிறுத்தின ஓட்டுநர் வேடத்தில் இருந்த விஜயன் திரும்பினான். அவனை பார்த்ததும் லேசாக அதிர்ந்தாள். வினு பாப்பா, உன்னுடைய குதிகால் உயர்ந்த செருப்பின் அடிப்பகுதியை சற்றே ஆராய்ந்து பாரேன் தயவு செய்து. அவள் ஆராய்ந்து பார்க்க ஒரு செருப்பின் பள்ளத்திற்குள் வட்டமாக ஏதோ ஒரு சிறிய பொருள் ஒட்டப்பட்டிருந்தது. அதற்கு மைக்ரோஃபோன் என்று பெயர் பாப்பா. ராதா காணவில்லை என்றதுமே நான் உன்னையும் ஆனந்தையும் சந்தேகப்பட்டேன். வேவு பார்த்தேன். நீ ஸ்டேஷன் லாக்கப்பில் ஆனந்திடம் பேசியவை யாவும் யாம் கேட்டு இன்புற்றேன்.
உன் அண்ணனை கொன்றதால் ஆனந்தை நீ சாமர்த்தியமாக பழி வாங்கினாய். சரி, நியாயம். இதில் அப்பாவியான என் தங்கையை பழி கொடுப்பது நியாயமோ? உனக்கு உன் அண்ணன் மேல் பாசம் இருப்பது போல எனக்கும் என் தங்கை மேல் பாசம் இருக்குமல்லவா? நீ பழி வாங்கியது போல நானும் பழி வாங்க வேண்டுமல்லவா? அதனால்தான் இன்ஸ்பெக்டர் உன்னை அழைத்தது போல நான் போனில் உன்னை அழைத்தேன். இப்போது செந்தமிழில் கிண்டலாக பேசிக்கொண்டிருந்த விஜயன் மிரண்டு போயிருந்த அவள் முகத்தில் மயக்க மருந்தை பீச்சினான். உடனே சரிந்து மயங்கினாள் வினுதீப்தி. மறுபடி 1 மணி நேரத்தில் போலீஸ் கண்டுபிடிப்பதற்காக வினுதீப்தியின் பிணம் பாதாள சாக்கடையில் மிதந்து காத்திருந்தது. முற்றும்.